ஓகே. சார் ஆடியோ எப்படியா இருக்கா? செக் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஃப்டிபி எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சிம்ப்ளி சப்போர்ட் பிரிவ்ல ஒரு சில கேஸ் விட்டுருக்கோம். மார்னிங் வந்து அத பார்த்துட்டு அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். சரி ஓகே. இப்ப எஸ்எஃப்டிபிஎம்ல ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் எந்த கேஸ் வரையும் பார்த்துருக்கோம்? இந்த கேஸ் பார்த்தாச்சா? 4வது கேஸ் பார்த்தாச்சு. 5வது கேஸுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இது மாரி தான் வரும் உங்களுக்கு படம். ஆ கேஸ் வந்து 4 வரி தான் வரும். விட்டுருங்க அத. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. அ 6வது கேஸ்க்கு படம் குடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க. 6வது கேஸ்க்கு எங்க வந்து லோட் ஆக்ட் ஆகுற மாரி இருக்குன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் லோட் இல்ல. மொமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல்ல ஆக்ட் ஆகுற மாரி குடுத்துருக்கு. அப்ப மொமெண்ட் சென்டர்ல ஆக்ட் ஆகுற மாரி இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஆர்ஏ, ஆர்பிக்கான வேல்யூ கிடைச்சிருக்கும். ஓகேவா? அதாவது M/L, M/Lன்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் M/L, மைனஸ் M/Lன்னு கிடைச்சிருக்கும். அப்ப அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா சியர் புஷ் டயகிராம் கிடைக்கும். ஆனா வர்ற சியர் புஷ் டயகிராம் எப்படி வரும் உங்களுக்கு அப்டின்னா, மேல ஸ்ட்ரெய்ட் லைன் வர்றதுனால அடுத்து வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து ரெக்டாங்கிள். அதாவது நான் சொன்ன அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட்டு மொமெண்ட், அடுத்து லைனு, அடுத்து ரெக்டாங்கிள், அதுக்கு அடுத்து ட்ரையாங்கிள், அதுக்கு அடுத்து 2 டிகிரி பெர்பெண்டிகுலர், 3 டிகிரி பெர்பெண்டிகுலர் லோடு கண்டிஷனுக்கு தான். மொமெண்ட் கண்டிஷனுக்கு மாறும். மொமெண்ட் கண்டிஷனுக்கு சியர் புஷ் வச்சு தான் நீங்க டயகிராம் வரையிற மாரி இருக்கும். அதுல எந்த ஒரு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்டின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்குருவோம். ரெஃபரன்ஸ் லைன். ஓகே. ஆர்இ, ஆர்பி என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது ஆர்பி M/L அதுக்கு அடுத்து கீழ ஆர்ஏ மைனஸ் M/L. அப்ப எப்படி கிடைக்கும்? M/L இங்க வந்து மைனஸ். எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளா இருக்கும். எஸ்எஃப்டி. சியர் புஷ் வந்து பிளஸ்ஸா தான் கிடைக்கும் நமக்கு. அதாவது M/4 M/L தானே போட்டிருக்கேன். இது L ஓகேவா? ஓகே. M/L M/Lன்றது. இது எஸ்எஃப்டி டயகிராம். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பெண்டிங் மோட் டயகிராம் வரைய போறோம். பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்னா, நடுவுல மொமெண்ட் ஆக்ட் ஆகுறதுனால வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சென்டர்ல. M/2 அளவுக்கு இருக்கு. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வரும். ரெஃபரன்ஸ் லைனுக்கு போட்டுக்குவோம். இது இந்த டயகிராம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் எக்ஸாம்ல. பார்த்துக்கிடுங்க. அப்ப சென்டர்ல M/2 உங்களுக்கு மேல எஸ்எஃப்டி ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால அது ட்ரையாங்கிள் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா டயகிராம் இப்படி வரும். மொமெண்ட் ஆக்ட் ஆகும்போது இப்படி வரும். மைனஸ் M/2. அடுத்து இது பெண்டிங் மோட் டயகிராம். மொமெண்ட் டயகிராம். இது மொமெண்ட் ஆக்ட் ஆகுற மாரி கேஸஸ்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு சில டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சியர் ஃபோர்ஸ் என்ன வருது? பெண்டிங் மோட் எவ்வளவு வருதுன்னு நீங்க லைட்டா பார்த்தா போதும். ரொம்ப இன் டெப்த்தா பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா பார்த்துக்கிறணும். எல்லா கேஸுமே பார்த்துக்கிறணும். ஓகே. அடுத்து அடுத்த கேஸ் என்ன குடுத்துருக்கேன் உங்களுக்கு? எண்டுல ஆக்ட் ஆகுற மாரி குடுத்துருக்கேனா? அப்ப எண்டுல ஆக்ட் ஆகுற மாரி குடுத்துருக்கான். உங்களுக்கு RA, RB எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? RA, RB 0 குடுத்துருக்கணும். சார் மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுல்ல. சார் நேத்து நீங்க சொல்லலையா அந்த இடத்துல? இந்த இடத்துல எப்படி RA, RB 0 வரும்? எனிஒன்? அதாவது மொமெண்ட்ட போட்டு A பொறுத்து இருக்கிறோம். A பொறுத்து இருக்கும்போது, இந்த RA தான் இந்த டாட்டர் லைன சுத்திவிட்டோம். அதே புள்ளியில சுத்திடும்போது, RA இன்டு அதே புள்ளியில டிஸ்டன்ஸ் என்ன? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? சார், இப்ப RBலேருந்து RA பார்க்குறோம்னா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? L டிஸ்டன்ஸ்ல பார்க்குறோம். ஆனா RA பார்க்கும்போது அதே புள்ளியில பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதே புள்ளியில டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 0 சார். 0 மீட்டரா இருக்கும். அப்ப 0. அப்பதான் மொமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? MA குடுத்தா அந்த இடத்துல 0வா இருக்கும். ஆனா மொமெண்ட்டவே குடுத்துட்டான் ஸ்ட்ரெய்ட்டா அந்த எண்ட்ல. அவ மொமெண்ட்டே ஸ்ட்ரெய்ட்டா அந்த எண்ட்ல குடுத்துட்டான்னா, அப்ப அங் அத புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? மொமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் எப்பயும் பெருக்க மாட்டோம். ரியாக்ஷன்ஸ் ஆர் லோடோட தான் டிஸ்டன்ஸ பெருக்குவோம். அப்ப மொமெண்ட்க்கு வேல்யூ கிடைக்கும் தானே! சார் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு சார் பார்த்துக்கிடுங்க. அப்ப
இங்கே சுத்திடும்போது இந்த டாட்டட் லைன ஆர்பி சுத்தி மேல போகும். இந்த ஆர்பி சுத்தி மேல போகும். அப்ப அதுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்ப பிளஸ் ஆர்பி இன்டு எல். அதுக்கடுத்து மொமெண்ட்ட சுத்தி இருப்பது எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கக்கூடிய மொமெண்ட்ட சுத்தி இருப்பது. இத சுத்தி இருப்பது எப்படி இருக்கும்? சார் என்ன சொல்றேங்கிறது புரியுதா உங்களுக்கு? மொமெண்ட்ட சுத்தி இருப்பது இப்படி தானே கிராஸ் பண்ணி போகும். எஸ் சார். ஓகே. அப்ப இப்படி கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா, இதுக்கு என்ன வேல்யூ வரும்? என்ன வரும்? கிராஸ் பண்ணி மேல மைனஸ் போகுது எம் சார். சார். அப்ப என்ன வரும்? பிளஸ் எம் தானே வரும். ஈக்குவல் டூ 0. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. திருப்பி ஆர்பி 8ல இருக்கு. எல்லு ஆர்ஏக்கு 0 வந்துருக்கு பிரச்சனை இல்ல. எம் மேல போகுது பிளஸ். அப்ப 2மே பிளஸ் தான் குடுத்துருக்கோம். அப்ப ஆர்பி இன்டு எல்லு பிளஸ் எம் இன்டு போனா மைனஸ் எம். அப்ப ஆர்பி ஈக்குவல் டூ என்ன வருது உங்களுக்கு? மைனஸ் எம் பை எல்ன்னு வந்தது. அப்ப ஆர்ஏக்கான ஃபார்முலா ஈக்குவேஷன் 1ல என்ன குடுத்துருக்கோம்? மைனஸ் ஆர்பின்னு. அப்ப பிளஸ்ல கிடைக்காது. இப்ப ஆர்ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஆர்பின்னு குடுத்துருக்கோம். அப்ப மைனஸ் ஆர்பியோட வேல்யூ மைனஸ் எம் பை எல். அப்ப என்ன ஆயிரும்? இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப ஆர்ஏ ஈக்குவல் டூ பிளஸ் எம் பை எல்ன்னு வந்துருச்சு. சார் புரியுதா எல்லாருக்கும்? சார் கவனிக்கிறீங்களா? எஸ் எஸ் சார். ஓகே. அப்ப எம் பை எல்ன்னு வந்துட்டாவே ஆர்ஏக்கு எம் பை எல், ஆர்பிக்கு மைனஸ் எம் பை எல். அப்ப கண்டிப்பா ஒரு ஷேப் சேர்க்கிற என்ன ஷேப்ல கிடைக்க போகுது? ஷேப் என்னதா கிடைக்க போகுதுங்கிறேன் நான். இப்பதானே பார்த்தோம் மேல ஒரு கேஸுக்கு மொமெண்ட்டுக்கு. எம் பை எல், எம் பை எல்ன்னு வந்துச்சுன்னா என்ன ஷேப்ல கிடைச்சு ஷேப்ஸு? ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள். ஷேப்ல கிடைக்கும். ஓகேவா? இப்ப ரெக்டாங்கிள் ஷேப். அப்ப இந்த இடத்துல வரையணும். ஓகே. எஸ்எஃப்டி. அதுக்கு பெண்டிங் பாயிண்ட் டயகிராம். இப்ப சொல்லுங்க. நடுவுல மொமெண்ட் ஆக்ட் ஆகும்போது, அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சோம்? நமக்கு பெண்டிங் பாயிண்ட் சேஞ்சஸ் வந்துச்சு. அப்ப இப்படி போட்டுன்றாங்க. இப்ப எண்டுல ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? எனிஒன். எண்டுல ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? அது எப்படி சுத்தும்? வேல்யூ உங்களுக்கே கிடைச்சிருக்குமே. எவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கு? எங்க வச்சோம்? மைனஸ் எம்ங்கிற அளவுக்கு வந்துருக்கு. இப்ப எப்படி சார் போடணும்? எனிஒன். எண்டுல தெரியாது. மைனஸ் எம்ங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கு. மைனஸ் எம் அளவுக்கு. அப்ப ஒரு பக்கம் தான் எழுதி இருக்கு. இன்னொரு பக்கம் 0 வரும். எம் அளவுக்கு இருக்கு. இது பெண்டிங் பாயிண்ட் டயகிராம். சார் புரியுதா எல்லாருக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கேளுங்க. திருப்பி கேளுங்க. சார் புரியுதானே? எஸ் சார். சார் கவனிக்கிறீங்களா இல்லையா? புரியுதா? ஏதாச்சும் சொல்லுங்க. எஸ் சார். ஓகே. சார் அதான் சார் ஒரு டவுட். சொல்லுங்க டவுட். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வந்து பார்த்தோம்னா சொல்லுங்க சார். ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வந்து பார்த்தோம்னா ஆர்ஏ வந்து பிளஸ் எம் பை எல் இருக்கா சார்? ஆமா. அப்போ நம்ம லைன் வரையும்போது அப்போ ரியாக்ஷன் இந்த ஆர்ஏல வந்து மேலே வருமா சார்? அது அப்படிதானே போட்டிருக்கோம். பிளஸ்ல தானே போட்டிருக்கோம் எஸ்எஃப்டி. அதே போல் ஆர்பி வந்து மைனஸ் எம் பை எல் வருது இல்லை சார்? ஆ அப்போ அந்த நம்ம வரைஞ்ச லைனுக்கு கீழே தானே வரையணும் இல்லை? அப்படி எடுக்கக்கூடாது சார் உங்களுக்கு. ஆர்பி சப்போர்ட்ல வந்து மைனஸ்னா என்ன அர்த்தம்? டவுன்வர்டா அப்வர்டா? மைனஸ்னா டவுன்வர்ட். டவுன்வர்ட் அப்படிதானே? டவுன்வர்ட். ஓகே டவுன்வர்ட். எஸ் அப்ப சார். இப்ப டயகிராம் ஆர்பில டவுன்வர்ட். ஓகேவா? எஸ் அதுக்கடுத்து எஸ் ஆர்இல சார். பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? அப்வர்ட்ல இருக்கு. இப்ப எனக்கு இப்ப இப்படித்தானே இருக்கும். கிட்டத்தட்ட கேன்டிலிவர் பீம் பார்த்திருப்பீங்கல்ல? அங்கேயும் இப்படித்தானே குடுத்துருப்போம் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா கேன்டிலிவர்ல? எண்ட் பாயிண்ட் லோட் வரும்போது. எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். சார் இதுல டவுட் இல்லல்ல உங்களுக்கு? ஓகே தானே? ஓகே சார். ஓகே. இப்ப என்ன எத்தனை கேஸ் பார்த்திருக்கோம் சிம்பிளி சப்போர்ட்ல அப்படின்னா, கிட்டத்தட்ட இதோட ஒரு 7 கேஸ் பார்த்திருக்கோம். இப்ப உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த 7 கேஸுமே கேட்பாங்களா அப்படின்னா, நமக்கு சிலபஸ்ல எப்படி குடுத்துருக்காங்கன்னா, கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட் பீம், ஓவர்ஹேங் பீம் அப்படிதான் குடுத்துருக்காங்க. அப்ப கேன்டிலிவர்ல உங்களுக்கு பாயிண்ட் லோடு, யூடிஎல், யூவிஎல் அப்படின்னா அவங்க அப்படி குடுக்கல. பொதுவா தான் சிம்பிளி சப்போர்ட் கேன்டிலிவர் பீம் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது
சிம்பிளி சப்போர்ட்ல இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய எல்லா கேஸஸ் தான் நம்ம பார்க்கணும். எந்த எக்ஸாமுக்கு எப்படி கேட்பான்னு தெரியாது உங்களுக்கு. அப்ப நீங்க இவ்வளவையும் தான் பார்க்கணும். இத வந்து நான் சார் எக்ஸ்ட்ரா தான் குடுத்துருக்காங்கன்னு நெனச்சுட்டு, இது மொமெண்ட் ஆக்ட் ஆகுறதோ, இல்ல யுவிஎல்ல வேரியிங் லோட்னா மாத்தி மாத்தி குடுத்துருக்கேனே. 2 எண்ட்லயும் 0 வர்ற மாரி, சென்டர்ல மேக்ஸ் வர்ற மாரி, இல்ல 2 எண்ட்லயும் மேக்ஸ் வர்ற மாரி, சென்டர்ல 0 வர்ற மாரி, அப்ப அது மாரி விஷயங்கள விடக்கூடாது. நான் இடையில ஒரு கேஸ் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. புக்லயே விட அந்த கேஸ் இல்ல. இருந்தாலும் நீங்க பார்த்துக்கங்கன்னு தான் நான் குடுத்துருக்கேன். 2 பக்கம் வந்து இப்ப சிம்பிளி சப்போர்ட்க்கு வந்து மேக்ஸிமம் லோட் வர்ற மாரியும், சென்டர்ல 0 லோட் ஆகுற மாரி. அப்ப இது நான் என்ன எழுதுறேனோ, அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். நான் எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு எழுதிக் குடுக்க மாட்டேன். அப்படி எக்ஸ்ட்ரா எழுதினாலுமே, நீங்க வந்து லைட்டா பார்த்துக்கங்க. கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மின்னு அந்த இடத்துல சொல்லிருவேன். அதனால நோட்ஸ பொறுத்தவரை நீங்க தரோவா படிச்சா ஒருத்தி தான் உங்களால போர்ஷன் கிளியர் பண்ண முடியும். கரெக்ட்டான கொஸ்டின் பண்ண முடியும். அது ஞாபகம் எப்பயும் வச்சுக்கிறணும். இப்ப புரியுதானே எல்லாருக்கும்? யாருக்கும் டவுட் இருக்கா? No, sir. சார் ஓகேவா எல்லாருக்கும்? அடுத்து நான் மூவ் பண்ணலாமான்னு கேட்கிறேன் நான் உங்கட்ட. ஓகே. Sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல மொத்தம் 3 இருந்துச்சு. இப்ப எஸ்விஎம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கான்டிலீவர் பீமு, சிம்பிளி சப்போர்ட் பீமு, லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்? ஓவர்ஹேங் பார்த்தோம். அப்ப இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவர்ஹேங் பீம்ல என்னென்னலாம் கேட்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆனா மேக்ஸிமம் டிப்ளமோ லெவலா இருக்கட்டும், ஏஇ லெவலா இருக்கட்டும், ஓவர்ஹேங்லேருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் 1 ஆர் 2 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஒண்ணு படத்த வச்சு, அதுக்கடுத்து சப்போர்ட்க்கு அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஓவர்ஹேங்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அந்த ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் கேட்கறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவர்ஹேங் பீம்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எதுனா சப்போஸ் இனி ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அடிஷனலாவும் சில பாயிண்ட் சேர்த்தே பார்த்துக்குறோம். ஓகே. எழுதிக்கிறேங்க அடுத்து. அடுத்த பீம். இதுக்கு டேபிளேஷன் குடுக்கணும் லாஸ்ட்டா. அதாவது எல்லா பீமுக்கும் ஒரே ரிவிஷன் ஃப்ளோ சார்ட் மாரி குடுக்கணும். ஆ குடுத்துட்டு ஓவர்ஹேங் ஆரம்பிக்கலாமா? ஓகே. குடுத்துட்டே ஆரம்பிப்போமா? ஸ்பேஸ் பத்துமான்னு பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே. சார் நீங்க இப்படி ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுக்கிறணும். உங்க வீட்ல ஏதாச்சும் ஒரு சார்ட் போட்டு ஒட்டி வச்சுக்கிறணும். இல்லாட்டி நோட்ல எதுவும் வச்சுக்கிறணும். அப்பதான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேன்டிலீவர். டைப் வந்து கேன்டிலீவர் பீம். ஓகே. கேன்டிலீவர் பீமுக்கு சீரியல் நம்பர், லோடு கண்டிஷன், அதாவது ஷியர் போஸ் ஃபார்முலா, ஷியர் போஸ் டயகிராம், பெண்டிங் மொமென்ட் ஃபார்முலா, எஸ்எஃப்டி, எஸ்எஃப்டியோட ஷேப், பெண்டிங் மொமென்ட்க்கு ஃபார்முலா, பெண்டிங் மொமென்ட் டயகிராம், அதோட ஷேப். இப்போ இது கீழ வந்து நீங்க வந்து இது மாரி குடுக்கணும். அட்டவணை மாரி போட்டுக்கணும். நான் எழுதிர்றேன் ஃபர்ஸ்ட்டு. அட்டவணை போட்டுக்கணுமா? இப்ப லாஸ்ட் நடந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நோட்டு ஃபுல்லா திருப்பிட்டு இருக்கக்கூடாது. இத பார்த்துட்டு போற மாரி.
ஓகே. இப்ப எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா லோடு கண்டிஷன். அதாவது ஒரு கேண்டிலிவர் பீம்ல எண்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி, இல்லாட்டி எண்டு கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். எண்டு கப்புள், அதுக்கடுத்து எண்டு பாயிண்ட் லோடு, அப்படி வர மாதிரி வசதியா. ஓகே. இப்போ நீங்க தான் சொல்லணும் என்ன கவனிச்சிங்கன்னு. ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குங்க, ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். சார் இப்போ வந்து சிஎல்பஸ் என்ன சார் வரும்? டக்குன்னு வாங்க. சிஎல்பஸ் என்ன வரும்? எம் ஆக்ட் ஆகும் போது ஃபார்முலா 0. எஸ்எம்டி டயக்ராம் எப்படி வரும்? சிஎல்பஸ் டயக்ராம் எப்படி வரும் நமக்கு? ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன். ஷேப் Straight line. அப்ப ஷேப் எப்படி எழுதுவீங்க எஸ்எம்டிக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் தானே? ஓகே. பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும்? சரி, பெண்டிங் மோட் ஃபார்முலா என்ன வரும்? சார் மொமெண்ட் தானே வரும். மொமெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? கேண்டிலிவர் பீம் என்ன எம் வரும்? கேண்டிலிவர்னாவே பாசிட்டிவ். கேண்டிலிவர்னாவே பாசிட்டிவ் வருமா? கேண்டிலிவர் எப்படி வரும்? ஹாக்கிங் பெண்டிங் மோட் தானே? அது ஃபுல்லாவே எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? பிளஸ் எம்மா மைனஸ் எம்மா பாருங்க. நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் வேல்யூ, அதை எடுத்து வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நோட்டை பார்த்து சொல்லுங்க. நான் திருப்பி மேலே போனீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேஜ் வந்துருச்சு. டக்குன்னு பாருங்க, எழுதிருக்கதை மறந்துருக்கதை. பிளஸ் எம்மா மைனஸ் எம்மா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாவே வருமா சார்? இங்கே சுற்றி விட்டா கோட்டை கிராஸ் பண்ணி கீழே போகுது. அப்போ மைனஸ் எம் தானே வரணும். இதை எடுத்து தான் பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வருதுக்கு? ரெக்டாங்கிள். டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து போகணும். அதுக்கு அடுத்து ஷேப் வந்து ரெக்டாங்கிள். ஓகே. இப்போ அடுத்து 2வது கேஸ். இதே கேண்டிலிவர் பீம்ல லோடு கண்டிஷன் என்ன அப்படின்னா எண்டு பாயிண்ட் லோடு. இப்போ சொல்லுங்க சார், எஸ்எம்டி என்ன சார்? சாரி, சிஎல்பஸ் என்ன சார் வந்துச்சு? இங்கே டபுள்யூங்கிற அளவு கொடுத்தோம்னா அதே டபுள்யூ தான் வரும். எஸ்எம்டி டயக்ராம் எப்படி வந்துச்சு நமக்கு? ரெக்டாங்கிள். ஷேப் என்ன நமக்கு? ரெக்டாங்கிள். பெண்டிங் மோட் என்ன சார் வந்துச்சு? மைனஸ் டபிள்யூ இன்டு எல். டயக்ராம் எப்படி வந்துச்சு நமக்கு? ட்ரையாங்கிள் சார். ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஓகே. 3வது கேஸ். அதே கேண்டிலிவர் பீம் throughout the span fluid ஆக்ட் ஆகிற மாதிரி W/m மீட்டர். ஓகே. இப்போ இதுக்கு என்ன சார் வரும்? சிஎல்பஸ் W இன்டு WL சார். எல். டயக்ராம் எப்படி வரும் நமக்கு? ட்ரையாங்கிள் சார். ட்ரையாங்கிள். அதே சேம் டைம் பெண்டிங் மோட் என்ன வரும்? மைனஸ் W WL ஸ்கொயர் பை 2. L ஸ்கொயர்டு வகுத்தல் 2. டயக்ராம் எப்படி வரும் நமக்கு? பாரபோலா. என்ன பேரபோலா? 2 டிகிரி சார். Second order parabola. சொல்லலாம், அல்லது 2 டிகிரி இல்லாட்டி செகண்ட் ஆர்டர்னு எழுதிக்கிறேங்க. சார் ஓகே தான், நல்லா இருக்கேன். ஓகே. சார். அடுத்து 4வது லோடு கண்டிஷன். 4வதுக்கு என்ன வந்துச்சு? என்ன கொடுத்தோம்? யூவிஎலா? ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே வந்துச்சா? ஒரு கண்டிஷன் கொடுத்தோம், 2 கண்டிஷன் கொடுத்தோம். பார்த்துக்கிறேன். லோடு இப்படி தான் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே. சிஎல்பஸ் என்ன சார் வந்துச்சு? W L/2 ஓகே. உங்களுக்கு டயக்ராம் எப்படி கிடைச்சிருக்கும்? எஸ்எம்டி டயக்ராம்
லோடே வந்து ட்ரையாங்கிள் தான். அப்படி எழுதிருங்க எஸ்எஃப்பி. 2 டிகிரி பேரா ஓகே. ஸ்கொயர் பேரபோலா. ஆர் 2 டிகிரி இல்ல செகண்ட் ஆர்டர். இப்படிதான் எழுதுவேன். எல்லா இடத்துலயும் டீடைல்டா எழுத முடியாது. ஒரு இடத்துல எழுதிட்டேன். பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து இதுக்கான இது எவ்வளவு சார் வந்திருக்கும்? பெண்டிங் மோமென்ட் மைனஸ் W L ஸ்கொயர்டு வகுத்தல் 6. 6 ஓகே. இதுக்கான டயக்ராம் வந்திருக்கும் 3 டிகிரி பேரபோலா. அதாவது கியூபிக் பேரபோலா ஆர் 3 டிகிரி இல்ல தேர்ட் ஆர்டர். ஓகே. இப்படி வச்சுக்கிறேங்க. அடுத்து 5வது. இதே படத்துக்கு லோட மாத்தி கொடுத்தோம். அதாவது மேக்ஸிமம் பிக்சல் சப்போர்ட்ல இருந்ததை ஃப்ரீ ஹேண்ட்ல பிக்சல் ஆக்கணும். மேக்ஸிமம் 0 லோடு ஃப்ரீ ஹேண்ட்ல இருந்ததை பிக்சல் ஹேண்டுக்கு மாத்தணும். அதே கேன்டிலீவர்ல. சியர் மாற்றம் வருமா? மாற்றம் வராது. வராது சார். டயக்ராம் எப்படி வரும்? அதேதான் 2 டிகிரி பேரபோலா. அதாவது ஸ்கொயர் பேரபோலா. அதே ஆனா இதுல மாற்றம் வரும். பெண்டிங் மோமென்ட் எவ்வளவு வரும்? மைனஸ் WL ஸ்கொயர் பை 3 சார். 3. டயக்ராம்ல மாற்றம் வராது. ஓகே. இங்க என்ன வரும் நமக்கு? கியூபிக் பேரபோலா. ஓகே. அவ்வளவுதான் சார். நம்ம கேன்டிலீவர் இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும் டேபிளேஷன் போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டுக்கு போடணும். ஓகே. ஓகே. இப்ப சிம்பிளி சப்போர்ட்டுக்கு போடணும்னா கவனிங்க. அழிஞ்சிருக்கா? ஓகே. ஒருவேளை உங்களுக்கு இதே கேன்டிலீவர்ல இப்படியும் வராது லோடு கண்டிஷன். சப்போஸ் சொல்றேன். உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. லோடே வந்து 2 டிகிரி பேரபோலா இருக்கு. லோடே 2 டிகிரி பேரபோலாவுல இருக்கு. அப்ப எஸ்எஃப்டி ஷேப் எப்படி வரும்? எஸ்எஃப்டி என்ன ஷேப்ல சார் வரும்? 3 டிகிரி சார். பேரபோலா. அதே வந்து பெண்டிங் மோமென்ட் 4 டிகிரி பேரபோலா. கேட்க வாய்ப்பில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சார் ஓகே தானே? ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து வாங்க, இங்க வாங்க. அதாவது அதே மாதிரி சீரியல் நம்பர் லோடு கண்டிஷன் சியர் போஸ் டயக்ராம் அதோட ஷேப்பு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அதோட ஷேப்
சீரியல் நம்பர் 1. அதாவது சிம்பிளி சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருப்போம்? மொமெண்ட்ல இருந்து வருமா? அது ஃப்ரீ பை டயக்ராம் தான் இங்க வரையணும். இங்க போய் ரோ டயக்ராம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட் வியூ. சென்டர்ல மொமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி. சீர்பஸ் என்ன சார் வந்துச்சு? இங்க 2 எழுதணும் சீர்பஸை பொறுத்தவரை. ஆரி என்ன வந்துச்சு? ஆரி என்ன வந்துச்சு? டக்குன்னு பாருங்க. என்ன வேல்யூ வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சதுல? ஆர்இஆர்பி. இப்ப லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டு வாங்க சார். -80. ஆரி என்ன சார் வந்துச்சு? எம்பிஎல்னு வந்திருக்கும். பிளஸ்ஸா இதா அதாவது பாருங்க செக் பண்ணுங்க. ஆரி மைனஸ் எம்பிஎல்லா? Yes, இல்ல sir. பிளஸ்ஸா? -. மைனஸா? ஓகே. மைனஸ் எம்பிஎல். ஆர்பி பிளஸ் எம்பிஎல். ப்ளஸ் நம்ம என்ன எழுதிருக்கோமோ பாத்துக்கிடுங்க அதுல. அதை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான் அதுல. டயக்ராம் என்ன சார் வந்துச்சு? எஸ்எப்டி டயக்ராம் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் தானே வந்துச்சு. Yes, sir. ஓகே. ரெக்டாங்கிள். சென்டி மோட் என்ன சார் ஃபார்முலா வந்துச்சு நமக்கு? சென்டர்னாவே m/2 l/2 l/2ன்னு எடுத்தோம்னா, அதாவது நல்லா கவனிக்கணும். ஏபின்னு எடுக்காம l/2 l/2ன்னு எடுத்தோம்னா, வேல்யூவே எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா. ஓகே. சென்டி மோட் டயக்ராம் எப்படி இருந்துச்சு நமக்கு? சென்டர்ல இருக்கறனால இப்படி வரும் மொமெண்ட் அந்த இடத்துல ஏத்தி விடும் இப்படி. இப்ப 2 சைடு இப்படி வரும். அப்ப ஷேப் எப்படி இருக்கு? என்ன ஷேப் இருக்குது? டபுள் ட்ரையாங்கிள். இல்ல வெறும் ட்ரையாங்கிள்னு கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. இல்ல டபுள் ட்ரையாங்கிள் கொடுத்திருப்பாங்க. சரி ஓகே தானே? புரியுதா? ஃபர்ஸ்ட் எழுதிருக்குது. அடுத்து மூவ் பண்ணலாமா? Yes, sir. ரெண்டாவது. அதே சிம்பிளி சப்போர்ட் வியூ. எண்டில் மொமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் செல்லு. யார் என்ன வந்துச்சு? எம்பையர் தானே இப்ப லாஸ்டா பார்த்தோமே. ஆர்பி மைனஸ் எம்பையர். கரெக்டா செக் பண்ணிக்கிறேங்க. அப்ப என்ன அதே ஷேப் தான். ரெக்டாங்கிள் சீர்பஸ் இதுல பிரச்சனை இல்லை. அதே பெட்டி பாயிண்ட் பொறுத்தவரை மொமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுது? நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ல. அப்ப இப்படிதான் ஏத்து. அப்ப இப்படி இருக்கு. சாரி. ட்ரையாங்கிள். பேராபோலா மாதிரி போடக்கூடாது. ஓகே. ட்ரையாங்கிள் இது. ஓ சாரி. இதெல்லாம் இது எழுதணுமோ? வேல்யூ என்ன சார் வந்துச்சாங்கண்ணே? வேல்யூ என்ன வந்துச்சு? மொமெண்ட் தானே வந்துச்சு. ஓகே. எஸ் சார். ஓகே. இங்க எப்படி இருக்கு? ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். இப்போ கரெக்டான லோடு கண்டிஷன். பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்ல சென்டர் பாயிண்ட் லோட். W L/2 L/2. RE என்ன சார் வந்துச்சு நமக்கு? RE ஈக்குவல் டு W/2. RV ஈக்குவல் டு W/2 கண்டுபிடிச்சிருக்கோம். டயக்ராம் எப்படி வந்திருக்கு நமக்கு? ரெக்டாங்கிள் இப்படி வந்திருக்கும். சரி போட்ஸ். அப்ப ரெக்டாங்கிள் ஷேப்ல டபுள் ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். டபுள் ரெக்டாங்கிள் நீங்க எழுதிக்கிறீங்க, ரெக்டாங்கிள் எழுதிக்கிறீங்க. ஆப்ஷனை பார்த்தா உங்க பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும். படத்தை பார்த்துக்கிறீங்க இப்படி தான் இருக்கும். மொமெண்ட் எப்படி வந்திருக்கும்? W L5 4ன்னு வந்திருக்கும். இங்கே ஷேப் எப்படி வந்திருக்கும்? இப்படி வந்திருக்கும். இங்க டபுள் ட்ரையாங்கிள் இல்ல ட்ரையாங்கிள். ஆப்ஷனை பார்த்து அடிச்சுக்கிறீங்க. ஓகே. அடுத்து 4வது. ஏ சிம்பிளி சப்போர்ட் பீம்ல த்ரோட் தி ஸ்பேன் யூடி ஆக்ட் ஆகிற மாதிரி. சொல்லுங்க. சார் டவுட்டா? செகண்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்ல மொமெண்ட் மட்டும் பெண்டிங் மொமெண்ட் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா சார்? திருப்பி மட்டும் ப்ளீஸ். இந்த செகண்ட் கேஸ்லயா? ஆமாம் சார். இல்ல என்ன சார் சொன்ன? பெண்டிங் மொமெண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுமா இல்ல எப்படின்னு கேக்குறேன். புரியல என்ன கேக்குறீங்க? எப்படி வந்துச்சுன்னு மட்டும் ஒரே ஒரு வாட்டி மட்டும். அதாவது இன்னே எழுதுறேன், அழைச்சிருவோம். இது கீழே எழுதுறேன். அதாவது கேஸ் என்னன்னா இப்படி இருக்கு. ஆர்பி ஆர்ஏ இங்க எம். இப்ப நமக்கு ரியாக்ஷன்ஸ் என்ன வந்துச்சு? ஆர்இஆர்பி கண்டுபிடிக்கும் போது N/L. கரெக்டா சொல்லணும்.
ஏன்னா அதை வச்சு தான் இப்போ எழுத போறேன். சரி ஓகே கண்டுபிடிச்சிடும். ஆர்பி இன்ட்டு டவு எல் வந்திருக்கும். அதுக்கடுத்து எம் சுத்திட்டு மேலே போயிருக்கு மைனஸ் எம் வந்திருக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்பி இன்ட்டு எல் சீக்குவல் டு எம். அப்போ ஆர்பிக்கு வந்து பிளஸ் எம் பை எல். அப்போ கண்டிப்பா ஆர்ஏக்கு என்ன வந்திருக்கும் மைனஸ் எம் பை எல்னு வந்திருக்கும். இது ஓகே. அப்போ இப்போ வாங்க இப்போ வந்து மொமெண்ட் அப்படி ஏ ஈக்குவல் டு 0. ஓகே சமேஷன் மொமெண்ட் அப்படி ஏ ஈக்குவல். அப்போ ஆர்பி இன்ட்டு எல்னு வந்திருக்கும். அதுக்கடுத்து அந்த இடத்துல என்ன வந்திருக்கும் மொமெண்ட் வந்திருக்கும். மொமெண்ட் வந்து இப்படி சுத்திட்டு போது கீழே இருந்து மேல் நோக்கி தான் போகுது. அப்போ மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்பி இன்ட்டு எல் மைனஸ் எம் எங்கே போச்சுன்னா ப்ளஸ் எம் இருக்கும். அப்போ ஆர்பி இன்ட்டு எல் கரெக்டாக தானே போட்டுருக்கோம் ஒரு சார். வெயிட் ஏதோ ஒரு தப்பு இது பண்ணியிருக்கோம் கால்குலேஷனில். பேஜ் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. எங்கே எழுதுறேன் மொமெண்ட்னா எங்கே சார் எழுதுறோம் லாஸ்ட் எழுதுனமோ இதா இருக்கு. இந்த கேஸ் தான். சார் இங்கே மொமெண்ட் கண்டுபிடிக்க ஆர்பிக்கு மாத்திட்டோம் எம்பைஎல் வந்துருக்குங்க. அப்போ மொமெண்ட்டுக்கு இங்கே வந்து இருக்கும்போது வேல்யூ மாறும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் சார் கரெக்டு தான் சார். ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது ஒரு மொமெண்ட் வந்து ஒரு கப்பல் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த கப்பல் சென்டர்ல இல்லாம எண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்பி அந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது மொமெண்ட் ஒத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சாக்கிங்கா ஹாகிங்கான அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். அதாவது மொமெண்ட் எண்டில் ஆக்ட் ஆகும்போது அதாவது டபுள் எண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு சிங்கிள் எண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த எண்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் வச்சு தான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மொமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகுது? ஹாக்கிங்கா, சாக்கிங்கா? ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, அந்த மொமெண்ட் கிராஸ் பண்ணி எப்படி மேல போகுது? கீழ போகுதா? மேல போகுதா? மேல தானே கிராஸ் பண்ணி போகுது. மேல சைடு. ஓகே. அப்ப இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சிம்பிளி சப்போர்ட் பிபினாவே நான் பெண்டிங் மோட் எப்படி சார் வரும்? பிளஸ் வருமா? மைனஸ் வருமா? நீங்க இதே இடத்துலயே நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எப்படி சார் வரும் நமக்கு சிம்பிளி சப்போர்ட் பிபில? ப்ளஸ் ஹாக்கிங் தானே ப்ளஸ் சார். சாக்கிங் தானே. பிளஸ் தான் இங்க மைனஸ் போட்டுருங்க பாருங்க. அப்ப பிளஸ். பிளஸ் இங்க மொமெண்ட் கிராஸ் பண்ணி மேல தானே போகுது. கரெக்ட் தான். ப்ரொசீஜர் கரெக்ட் தானே போட்டிருக்குது. சார் இந்த எம் கிராஸ் பண்ணி மேல தானே போகுது. மேல போனா பிளஸ் தானே. ஓகேவா? அப்ப எஸ் சார். எண்ட்ல ஆக்ட் ஆகும் போது அந்த எண்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் வந்து தான் கன்சிடர் பண்ணணும். ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப இது மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் எம்ங்கிற அளவுக்கு தான் இங்க கிடைக்கும். அப்ப இங்க எம் மேக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ் எம்னு தான் கிடைக்கும். அதாவது சாரி கரெக்ட் தான். சாக்கிங்ல கிடைக்கும். மத்தபடி ஆர்ஆர்பினா கரெக்ட் தான்.
சார் புரியுதா இருக்கேன்? சார். ஓகே. அதாவது இதே வந்து ஒருவேள உங்களுக்கு எப்படி சொல்றது? ஆ ஒருவேள உங்க லோடு கண்டிஷன் 2 பக்கம் குடுக்குறாங்க. இதுதான் கேட்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சார் லோடு கண்டிஷன் மொமெண்ட். இப்ப 2 எண்ட்லயும் குடுக்குறாங்க மொமெண்ட் அப்படின்னா, இப்டி. எப்படின்னா, இதே சிம்பிளி சப்போர்ட். இந்த சைடு மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. இந்த சைடு மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. அப்ப இதுக்கு ஆர்இ, ஆர்பி கண்டுபிடிச்சா என்னவா சார் வரும்? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சீர்பஸ் வருமா? 2 பக்கம் மொமெண்ட் வந்துருச்சு. ஆமாம் சார். வராது. அப்ப ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கும். பெண்டிமெண்ட் டயகிராம் எப்படி கிடைக்கும் நமக்கு? ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். அடுத்து ஸ்ட்ரெய்ட் லைன்னா அது ரெக்டாங்கிள் தானே சார்? ஓகே. அப்ப எஸ் சார். இங்க நல்லா பாருங்க. இங்க -m அளவுக்கு இருக்கு. அ அதாவது இத சுத்தி விட்டா கிராஸ் பண்ணி இந்த கோட்ட கீழ் நோக்கி போகும். -m அளவுக்கு இருக்கு. இத சுத்தி விட்டா கிராஸ் பண்ணி மேல போகும். அப்ப என்ன வரும்? +m அளவுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? m அளவுக்கு மொமெண்ட் கிடைக்கும். சார் என்ன சொல்றேன் புரிதலா இருக்கேன்? எஸ் சார். ஓகே. இது ஒரு கேஸா கூட எழுதிக்கிறங்க. ஏன் இத வந்து தனியா சொல்லிக்கிட்டு? ஒரு வேளை கேட்டுட்டானா, ஒரு எண்ட்ல மொமெண்ட்க்கு குடுத்துருக்கோம். ஒரு எண்ட் மொமெண்ட்ங்கும்போது இங்க வந்து m வரும். இந்த சைடு மொமெண்ட் வருதுன்னா, அப்படியே இந்த சைடும் வரும். அப்ப எப்படி வரும் வந்து? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துரும். சார் இதையும் எழுதிக்கிறங்க சார். இது ஒரு கேஸா சேர்த்துக்கிறங்க. ஆல்ரெடி 7வது கேஸ் குடுத்துருக்கனா, 8வது கேஸா சேர்த்துக்கிறங்க அத. ஓகே. ஓகே. இங்க நான் வரையிறேன். சார் இந்த டேப் டெசிஷன் கீழ எழுதிக்கிறங்க. இல்லாட்டி இங்க எங்கே கேப் இருக்கோ உங்கள அங்க எழுதிக்கிறங்க. கேஸ் 8 சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் couple or movement act couple act with both ear act with both ear ன்னு போட்டுக்கிறங்க. அப்ப உங்களுக்கு லோ டயகிராம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்ப மொமெண்ட் இந்த எண்ட்ல ஆக்ட் ஆகும். m. அப்ப ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது லோ டயகிராம் 2 சைடும் m. ஓகே. ஃப்ரீ பாடி டயகிராம் இப்படி வரும். இப்ப ஆர்இஆர்பி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 0 தான் வரும். அப்ப சார் ஆர்இஆர்பி வந்தா எப்படி 0 வரும்னா, இப்படி தான் வரும். சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப RA பிளஸ் RB ஈக்குவல் டு 0. மொமெண்ட் அதாவது லோட் இல்லாதனால. அதுக்கடுத்து நீங்க மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இங்க இருந்து RB சுத்தி வரும்போது என்ன வரும்? அதாவது RB இன்டு Lன்னு வரும். மொமெண்ட் இங்க சுத்தி விட்டா இங்க இருந்து சுத்தி வந்து கீழ் நோக்கி போகும். இந்த கோட்டை கிராஸ் பண்ணி. அப்ப -m. அதே பக்கத்துல இருக்கக்கூடிய மொமெண்ட் எவ்வளோனா கிராஸ் பண்ணி மேல போகும். +m ஈக்குவல் டு 0. அப்ப RB இன்டு L -m +m என்ன ஆயிரும்? -m +m என்ன ஆயிரும்? 0 சார். இது 2 கேன்சல் ஆயிரும். 0 ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு 0. அப்ப RB ஈக்குவல் டு 0 வகுத்தல் L. இந்த பெருக்கல் என்ன வகுத்தல். 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். அப்ப RB 0னா RUவும் 0 தான். அப்ப சீர்போஸ் டயகிராம் எப்படி கிடைக்கும் உனக்கு? உங்களுக்கு இப்படி கிடைக்கும். சார் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஓரளவுக்கு? ஃப்ரீ பாடி எஸ் சார். டயகிராம், லோ டயகிராம். எல்லாருக்கும் புரியுது தானே சார்? இன்னும் வந்து பெண்டிங் மோட் வரையணும். பெண்டிங் மோட் எப்படி எஸ். இருக்கும்? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பெண்டிங் மோட். அப்ப இது வந்து கீழ் நோக்கி போகுது. -m அளவுக்கு. இது +m அளவுக்கு. அப்ப எப்படி இருக்கும்? ஒண்ணா -m அளவுக்கு இங்க வருது. இங்க +m அளவுக்கு வருது. அப்ப ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். டயகிராம் எக்ஸெப்ட்ங்கிறதுனால சிம்பிள் சப்போர்ட்ங்கிறதுனால பிளஸ் தான். அப்ப பெண்டிங் மோட் டயகிராம் இப்படி கிடைக்கும். ஆனா mங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்ப m மேக்ஸ் வந்து mங்கிற அளவு கிடைக்கும். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அடுத்து மூவ் எஸ் பண்ணலாமா? சார். ஓகே. சார் சார் உங்களுக்கு புரியுதா சார்? துரைகரிக்கிறேன் சார் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். தேங்க் யூ சார். ஓகே. இப்ப அதே வந்து இந்த எண்ட்ல மொமெண்ட் கிடைச்சுச்சுன்னா, அதாவது உங்களுக்கு நான் குடுத்த கேஸ்ல மொமெண்ட் இங்கே குடுத்தேன். அதே ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுறது இந்த எண்ட்ல ஆக்ட் ஆனுச்சுன்னா, அதுக்கு என்ன தான் வரும்? m தான் வரும். ஆனா டயகிராம் 1 இந்த தான் சைடு சார். வரும். டயகிராம் இந்த சைடு போடணும் நம்ப. இந்த சைடு போடணும். பெண்டிங் மோட் டயகிராம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு?
சார் புரியுதா சார் என்ன சொல்றேன்னு? இப்ப இங்க ஆக்ட் ஆகும்போது என்ன சார் போட்டீங்க? டயகிராம் இங்க தானே நம்ம குடுத்தோம். இதுதானே குடுத்தோம். எம்ன்னு சொல்லி. இங்க வந்து இந்த எண்ட கன்சிடர் பண்ணி போடணும். அத ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஓகேவா? சார். ஓகே. எஸ் சார். அடுத்து. இப்ப எழுதுங்க. இப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம்ல யூனியல் ஆக்ட் அந்த மாரி. அதாவது ரெக்டாங்குலர் டோட்டலா எல் ஸ்பேன ஆர் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? W L பை 2. 2 சார். RB என்ன கண்டுபிடிச்சோம்? W L பை 2. அப்ப டயகிராம் எப்படி வரும் நமக்கு? லோடே ரெக்டாங்கிள்ல வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா சியர் டயகிராம் எப்படி வரும் நமக்கு? ட்ரையாங்கிள்ல தான் வரும். ட்ரையாங்கிள் சார். ஓகே. அப்ப டபுள் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கிறேங்க. இல்லாட்டி ட்ரையாங்கிள் எழுதிக்கிறேன். நீங்க ஆப்ஷன பார்த்துக்கிறங்க. நான் ட்ரையாங்கிள்னு எழுதுறேன். ஆனா ஆப்போசிட் ஆப்போசிட் நேச்சர்ல வந்திருக்கு. ஒண்ணு பிளஸ், ஒண்ணு மைனஸ். இப்ப பெண்டிங் பாயிண்ட் என்ன வரும்? WL² வகுத்தல் 8. இதுக்கு பெண்டிங் பாயிண்ட் டயகிராம் எப்படி வரும் நமக்கு? பாசிட்டிவ்ல 2 டிகிரி பேரபோலா. அது ஸ்கொயர் பேரபோலா. அப்ப ஸ்கொயர் பேரபோலா. அடுத்து 5வது கேஸ். கோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கு நெறையா. ஓகே. 5வது. 5வதுல என்ன குடுத்தோம்? சிம்பிளி சப்போர்ட் பீம்ல வேரியிங் லோட் குடுத்திருப்போம். இப்படி தானே குடுத்தோம். சார் இந்த எண்ட்ல குடுத்தேனா, அந்த எண்ட்ல குடுத்தேனா மேக்ஸிமம் லோட வந்து செக் பண்ணுங்க. இப்படி தானே குடுத்தேன். ஓகே. எல் டிஸ்டன்ஸ். RE என்ன வந்துச்சு நமக்கு? WL பை 6 வந்திருக்கும். RBங்கிறது WL பை 3ன்னு வந்திருக்கும். டயகிராம் எப்படி கிடைச்சிருக்கும்? 2 டிகிரி பேரபோலா. இப்படி வந்திருக்கும். சார் அதாவது அந்த எண்டில் கொடுப்போம்னு நினைக்கிறேன் சார். அந்த எண்ட்ல குடுத்தோமா? பாருங்க என்ன எந்த எஸ் எண்ட்ல சார். குடுத்துருக்குன்னு பாருங்க. டயகிராமத்த. இன்னும் 2 இப்ப டயகிராம் எப்படி குடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஆனா இங்க எங்கேருந்து எழுதணும்? அந்த இத எல்/3 சார் அதாவது டயகிராம் ஒருவேளை நான் அப்படி குடுத்திருந்தேன், இப்படி குடுத்திருந்தேன் அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் எழுதும்போது வேல்யூ ஒண்ணு தான். இப்ப ஆர்யா, ஆர்பி மாறும். இது மாறும். சார் ஆர்யா, ஆர்பி மாறும். இப்ப இது குடுக்கும்போது ஆர்ஏ வந்து இங்க WL/6 குடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்க என்ன குடுத்திருப்பேன்? ஆர்பி வந்து WL/3 குடுத்திருப்பேன். அந்த கேஸ்க்கு. அப்ப இங்க மாத்துனா என்ன வரும்? இங்க WL/3 வரும். இங்க WL/6 வரும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து இங்க எஸ் மேக்ஸிமம் சார். ரிப்போர்ட் என்ன குடுத்திருப்போம்? WL²/9√3ன்னு குடுத்திருப்போம். அதே தான் இங்கேயும் வரும். ஆனா, அது டிஸ்டன்ஸ் LP√3 டிஸ்டன்ஸ் எங்கேருந்து வரும்? இப்ப இங்கேருந்து 0ல இருந்து வரும். இந்த எண்ட்ல இருந்து வரும். அங்க வந்து என்ன குடுத்திருப்போம்? இங்கேருந்து 0ல இருந்து குடுத்திருப்போம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. சார் ஏன் அந்த பிரச்சனை? நடத்துனதே எழுதிருவோம். ஒரு டேபிள் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஏன் இங்கே இப்படி நடத்திட்டு இங்க எழுதிருப்பேன்னு டவுட் வந்துரும். ஓகே. ஓகே. L/√3ங்கிற வேல்யூ எந்த எண்ட்லேருந்து வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கவனமா இருக்கணும். ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது வந்து என்ன ஷேப் உங்களுக்கு? ஸ்கொயர் பேரபோலா. ஸ்கொயர் பேரபோலா. இதுக்கே டைம் இழுத்துருச்சே. கொஞ்சம் ஸ்பீடா. இதுக்கு வந்து என்ன சார் ஒரு ஃபார்முலா? WL²/9√3. இங்க டயகிராம் எப்படி வரும் நமக்கு? அதாவது ட்ரையாங்கிள்ல 3 டிகிரி பேரபோலா. இது வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி போடணும். அதாவது கியூபிக் பேரபோலா.
ஓகே. அடுத்து 6வது கேஸ். அதே வேரியிங் லோட் என்ன குடுத்திருப்பேன் அப்டின்னா, சென்டர்ல மேக்ஸிமம் 2 எட்ஜ்ல 0. எல் டிஸ்டன்ஸ். RE என்ன வந்துச்சு உங்களுக்கு? RE என்ன வந்துச்சு? WL/2 ஆ? WL/4 L/4 ஆ? சார். 4 தானே? ஆமா. இங்க வந்திருக்கு WL/2 அப்ப WL/4 WL/4ன்னு வந்திருக்கும். ஓகே. RB. ஓகே. இப்ப டயகிராம்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேதான். ஓகே. இங்க இது என்ன? ஸ்கொயர் பேரபோலா. இங்க வேல்யூ என்ன வந்திருக்கும்? WL²/12 சார். தானே? ஓகே. டயகிராம்லயும் வேரியிங் இருக்காது. அதே கியூபிக் பேரபோலா. ஓகே. வேற என்ன சார் கேஸ் குடுத்தோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏதாச்சும் எழுதாம விட்டுருக்கோமான்னு. மொமெண்ட்டுக்கு ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா குடுத்தோம்ல, அது எழுதிருங்க அப்படியே. 7. 2 எண்ட்லயும் கப்புள் ஆக்ட் ஆனுச்சுன்னா, மொமெண்ட் ஆக்ட் ஆனுச்சுன்னா. இப்ப குடுத்தோம்ல லாஸ்ட்டா. 2லயும் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா, RE என்ன வந்துச்சு? RE, RB என்ன ஆயிரும்? சீர்பஸ் வருமா? 0 சார். 0. அப்ப ஸ்ட்ரெய்ட் லைன். அதே மொமெண்ட் என்ன கிடைச்சுச்சு நமக்கு? சாரி இது ஸ்ட்ரெய்ட் லைன். மொமெண்ட் என்ன கிடைச்சுச்சு? M தானே? ஓகே. டயகிராம் என்ன சார். கிடைச்சுச்சு? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்ஸ். அவ்வளதான். அவ்வளதான் சார். நம்ப அவ்வளதுன்னு நீங்க எழுதிருப்பீங்க. அத்தன பக்கம் டெரைவ் பண்ணி. இந்த ஒரு பேஜ் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த ஒரு பேஜ் நான் திரும்பவும் சொல்றேன். நடத்தும்போது என்ன டெரைவ் பண்ணி எழுதணும்னு சீரியஸ் பண்ணி போட்டு அதோட செக் பண்ணிக்கிறங்க. நம்ம எடுத்து எழுதும்போது ஒரு சில இடத்துல நம்ம எழுதும்போதோட தப்பு பண்ணலாம். எடுத்து எழுதுறத. அப்ப அதோட இன்னொரு டைம் செக் பண்ணிட்டு நீங்க பெரிய சாட் போடுங்க. சாட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க உங்க வீட்ல. ஏதாச்சும் ஒரு ரூம்ல. இல்லாட்டி நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க டெய்லி இதெல்லாம் உங்க கண்ல படுற மாரி வச்சுக்கிறணும். அப்பதான் மெமரீஸ் ஆகும். அது மெமரீஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு அங்க பிரச்சனை இல்ல. ஒரு வேள எக்ஸாம்ல மறந்து போன ஒருத்தையும் தான், இல்ல மறந்து போனாலோ, இல்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா குடுத்துருக்காங்களா ஒருத்தையும் தான், நான் மேல சால்வ் பண்ணது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க, லோடு குடுத்துருக்காங்க. இப்டி இந்த ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ணணும் அப்டின்னு வரணும். அப்டி ஃபார்முலா ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு மெமரீஸ்டா இருக்கணும். அது மனப்பாடமா இருக்கணும். அங்க போய் உட்கார்ந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் கேட்டா, எல்லாரும் அந்த இடத்துல போட்டு பார்ப்பாங்க. டயம் ஆகும். அதே வந்து ப்ராப்ளம் கேட்காம, ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்கன்னா, எல்லாரும் மனப்பாடமா வச்சிருப்பாங்க. டக்குனு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டயத்த இன்னொரு கொஸ்டினுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்ப நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும்னா, டெய்லி இத பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப வாங்க. ஓவர் கைப்பிங் வந்துட்டோம். சாரி. சார் கவனிக்கிறீங்க தானே எல்லாருமே? இன்னைக்கு இவ்வளவு பேர் எஸ் சார். லீவு. ஓகே. வர வர அது ரெக்கார்டிங் கிளாஸ்ல பார்க்கிறவங்க வந்து அது ஃபர்ஸ்ட் நாள் மார்னிங் வந்து அந்த 12 பேர விட்டுருங்க. அவங்க சர்வேயர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்கள. அவங்க பார்க்குறாங்கன்னா அது வேற விஷயம். அதுக்கடுத்து ரெகுலரா வர்றவங்க அ ப அன்னைக்கு வந்து 12 பேர் பார்த்தாங்க ரெக்கார்டிங் கிளாஸ. அதுக்கு அடுத்த கிளாஸ 24 பேர் பார்த்தாங்க. நேத்துனா 26 பேர் என்னையவே பார்த்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெரியல. நேத்தோ முந்தா நாளோ. அப்ப என்ன அர்த்தம்? மார்னிங் கிளாஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப மார்னிங் கிளாஸ் வர்றவங்க, அப்ப கரெக்ட்டா எந்திரிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் விஷயம். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ண வந்துட்டாவே, நீங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிற வரையும் இது ஒரு கொள்கையாவே வச்சுக்கிடணும். இப்ப 4 மாசத்துல கிளாஸ் முடிஞ்சாலும், நீங்க என்ன செய்யணும்? கிளாஸே இல்லாட்டியோட, நீங்க டெய்லி ரொட்டீனா ஒரு 5 மணியோ, 4 மணிக்கோ இப்போ 5 மணிக்கு கிளாஸ்னா 4:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4:30க்குங்கிற இந்த டெய்லி ரொட்டீன போஸ்டிங் கிளியர் பண்ற வரைக்கும் இது ஒரு தியாகம் மாரி நீங்க பண்ணிக்கிறணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். நீங்க எஸ் சார். நெனைப்பீங்க, என்ன சார் அது மார்னிங் எந்திரிக்கிறதுல என்ன சார் இருக்கு? ஒரு வேளை நீங்க சிலபஸ் முடிச்சுட்டீங்கன்னா, ரிவிஷன் தானே. மார்னிங் எந்திரிச்சா என்ன, எந்திரிக்கலனா என்ன? எப்பயும் பகல்ல விட நான் சேர்த்து படிச்சுக்கிருவேன்ல அந்த 1 ஹவர. அப்படி நீங்க நெனைக்கலாம். அப்படி இல்ல. நம்ம ஒரு லட்சியத்த அடையணும்னா, இயர்லியா எந்திரிச்சிரணும். அப்ப எந்திரிச்சு நீங்க படிக்கும்போது கண்டிப்பா நினைக்காம இருக்க போறீங்க. இந்த போஸ்டிங் கிடைச்சிரணும். எப்படியாச்சும் கிடைச்சிரும். நீங்க வேண்டாம ஒரு பிரார்த்தனை பண்ணாம, அது நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி. உட்கார மாட்டீங்க. இல்ல படிச்சுட்டு இருக்கும்போதாச்சும் உங்களுக்கு அந்த எண்ணம் வராம இருக்காது. அப்ப அந்த மார்னிங் நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு தான் பவர் அதிகம் எப்பயுமே. அப்ப நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் திங்கிங் போறோம்.
இது குறிக்கிறேங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் விட்டுருக்குமான்னு பார்த்துக்கிறேங்க. மொத்தம் 7 கேஸ் குடுத்துருக்கேன். 8 வந்த மாரி இருந்துச்சு. சரி ஓகே. பார்த்துக்கிறேங்க எதுவும் விடுபட்டுச்சுன்னா. ஓகே. ஓர்கானிக். ஓகே. ஓர்கானிக் பீம்ல 2 டைப் இருக்கு. என்னென்ன டைப் சார்? ஒண்ணு வந்து என்னது? சிங்கிள் சிங்கிள் டபுள் சார். ஓவர்கேங். சிங்கிள் டபுள் ஓவர்ஹேங்கிங். ஓகே. இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகே. இன்னொன்னு டபுள் ஓவர்கேங். ஓகே. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டிடெர்மினன்ட் செக்ஸர். 2மே ஐஎஸ் வந்து 0. அதாவது டிடெர்மினன்ட் செக்ஸர். இத 3 கேஸா பிரிச்சு குடுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இல்லாட்டியும் ஆ ஃப்ளோடே மாத்திருவோம். மொத்தம் 5 கேஸா மாத்திருவோம். அதாவது ஆ பாயிண்ட் லோட் வர மாரி 2 கேஸும், இது வர மாரி கேஸ். சரி ஓகே. நான் குடுக்குறேன் அப்படி எழுதுங்க. இல்ல நான் நடத்தும்போதே இது கேட்டிருக்காங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறது. கேஸ் நம்பர் 1 கேட்டிருக்காங்க. டயகிராம் கேட்டிருக்காங்க. கேஸ் நம்பர் 1 என்ன சார் அப்படின்னா, டபுள் ஓவர்ஹேங் பீம் வித் ஈக்குவல் லென்த் ஆஃப் ஓவர்ஹேங் சப்ஜெக்டட் டு எண்ட் பாயிண்ட் லோட். எழுதிக்கிட்டுங்க கேஸ். டபுள் ஓவர்ஹேங் பீம் with equal length of overhang. 2 பக்கம் overhang ஈக்குவல் லென்த்தா இருக்கு. length of overhang subjected to end point load. அது 2 எண்ட்லயும் end point load. both எண்ட்லயும். ஓகே. இப்ப குடுத்தத படமா வரையணும் அப்படின்னா எப்படி வரைவோம்? சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப 2 பக்கம் ஓவர்ஹேங்கா இருக்கக்கூடிய லென்த் ஈக்குவல் லென்த்னு குடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 2 சப்போர்ட்டுக்கு இடைப்பட்டது எல்லுங்கிற லென்த். அப்ப ஓவர்ஹேங் இருக்கிறது எல்லுங்கிற லென்த் அளவுக்கு ஓவர்ஹேங் ஆயிருக்கு. அப்ப இங்க ஏனா இங்கேயும் ஏ தான். சார் ஓகேவா? சார் என்ன குடுத்திருக்குன்னு எஸ் சார். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப எண்ட் பாயிண்ட் லோடு குடுத்துட்டாங்க போத் எண்ட்லயும். இப்ப இங்க ஒரு டபுள்ங்கிற லோடு வருது. இங்க டபுள்ங்கிற லோடு வருது. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி சார் அத கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நல்லா கவனிக்கணும். சியர் போஸ்ட் டயகிராம், பெண்டிங் மோட் டயகிராம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு எண்ட்ல வருதுன்னா, அப்ப இந்த சப்போர்ட்ல ரியாக்ஷன் ஆர் மேல் நோக்கி போகுது. அப்ப இங்க எந்த அளவுக்கு லோடு வரும்? இத பார்த்தோனே சொல்லிறலாமே. ஓ இத்தனை கேஸ் கேன்டிலீவர்ல, இத்தனை கேஸ் சிம்பிள் சப்போர்ட் பீம்ல பார்த்திருக்கோம். எல்லாம் டெரைவ் பண்ணியே பார்த்திருக்கோம். இது புரிஞ்சிருந்தா இப்ப நீங்க சொல்லியிருக்கலாம். இப்ப சிஎம்எஸ் டயகிராம் ரப்பா வரையிறேன். அதுக்கப்புறம் நல்லா அழிச்சிட்டு வரையிறேன்.
சியர் புஷ் வைக்கிறேன். அதுக்கு எப்படி வரும்? இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு வருது. அதே சேம் டைம் இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு இங்க இருங்க. ஒண்ணு சொல்லணும்னா, டவுன்வர்ட்ல டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு வருதா? ஓகே. இங்க பக்கத்திலே சப்போர்ட்ல என்ன வருது? சப்போர்ட்ல தானே லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்க என்ன வருது? அதே டபுள்யூங்கிற அளவுக்கு மேல போகுது. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே. சார் அப்ப அப்படியே இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து வாங்க. இங்க என்ன இருக்கு? அதே மாரி தான். இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு வருது. அதே இங்கே டபுள்யூங்கிற அளவுக்கு சப்போர்ட்ல மேல ஏறுது. அப்ப இங்க டபுள்யூ, இங்கே டபுள்யூ. அப்ப இங்க மைனஸ், இங்க பிளஸ். சார் புரியுதா எல்லாருங்க? ஓகேவா? சார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். இந்த எஸ்எஃப்டி டயகிராம் கேட்டிருக்காங்க. இதே பெண்டிங் மோட் எப்படி சார் வரும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். அதாவது சியர் போர்ஸ் வந்து இந்த எண்ட்ல ஆரம்பிச்சு, இந்த எண்டு. இந்த கேப்ல சியர் போர்ஸ்ங்கிறது 0. அப்ப அந்த இடத்துல பெண்டிங் மோட் எப்படி இருக்குன்னா, நமக்கு கான்ஸ்டன்ட்டா கிடைக்கும். அப்ப டயகிராம் போட்டா உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங் மோட் எப்படி இருக்குன்னா, W/A அளவு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் தானே சார்? அதாவது ரெக்டாங்கிள் வரக்கூடிய இடத்துல என்ன ஷேப் வரும் உங்களுக்கு டயகிராம்? சார் அப்ப இந்த போர்ஷனுக்குள்ள டயகிராம் எப்படி கிடைக்கும்? ட்ரையாங்கிள் சார். ட்ரையாங்கிளா தானே கிடைக்கும். சார் கவனிக்கிறீங்க தானே எல்லாருக்கும் புரியுதா? சார் ஓகே. அப்ப இதுக்குள்ள இங்கே ட்ரையாங்கிள் வரப்போகுது. க்ளோஸ் பண்ணிறாதீங்க. ஷியர் போர்ஸ் 0. ஷியர் போர்ஸ் 0னா பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும் இங்க? ரெக்டாங்கிளா தானே கிடைக்கும். மேக்ஸிமம் இருக்கு சார் இது வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டீங்க. க்ளோஸ் பண்ணி விட காட்டிடுறேன். அப்ப உங்களுக்கு ஷியர் போர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா கிடைச்சிருக்கு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி கிடைக்கும்? ரெக்டாங்கிளா தானே கிடைக்கும். எல்லாருக்கும் எஸ் புரியுதா சார். இல்லையா? சார். அப்ப இந்த கேப்புக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த கேப்புக்குள்ள என்ன ஷேப்ல கிடைக்கும் நமக்கு? இந்த கேப்புக்குள்ள என்ன ஷேப்ல கிடைக்கும் உங்களுக்கு? ரெக்டாங்கிளா தானே கிடைக்கும். இப்படி ரெக்டாங்கிள் தானே சார். கிடைக்கும். ரெக்டாங்கிள். அப்ப இத மெர்ஜ் பண்ணா எப்படி இருக்கு நமக்கு? அதாவது இப்படி தானே இருக்கு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. பெண்டிங் மோட் டயகிராம் இப்படி தான் கிடைக்கும். இப்ப நீட்டா அழிச்சிட்டு வரையறேன் பாருங்க. உங்களுக்கு புரியுற மாரி. ஓகே. சிம்பிள் தான். இதுல 2மே கேட்டுட்டாங்க டயகிராம்ல. எஸ்எஃப்டி டயகிராமும் கேட்டுட்டாங்க. பெண்டிங் மோட் டயகிராம் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகே. அளவுக்கு வச்சுக்கிறோமா? இந்த அளவுக்கு போதும். எஸ்எஃப்டி பிஎம்டி தானே. ஓகே. சரி வரைஞ்சுக்கிறேங்க. இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு கீழ இறங்க. இங்க டபுள்யூங்கிற அளவுக்கு லோடு சப்போர்ட்ல போகும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதே மாரி இந்த சைடு. ப்ளஸ் கீழ நல்லா மைனஸ். இங்க பிளஸ். அப்ப இங்க RA is equal to W. இங்க RB equal to W. ஓகே. அடுத்து பெண்டிங் மோட். பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? சிம்பிளி சப்போர்ட்ல பாசிட்டிவா கிடைக்குமா? நெகட்டிவ்ல கிடைக்கும். சாரி சிம்பிளி சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? ஓவர் ஆங்கிள். கண்டுபிடிச்சிருமா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா? ஓகே. கால்குலேஷன் பெருசா போகுமே. ஓகே. இந்த சைடு எழுதுறேன். அதாவது பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறான். மேக்ஸிமம் பெண்டிங் மோட் இந்த த்ரூ அவுட் த ஸ்பேன்ல எங்க வருதுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன செய்றேன்னா, நான் ஒரு செக்ஷன் வந்து கரெக்ட்டா வெட்டுறேன். எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல வெட்டுறேன். ஏன்னா தேவையில்ல எக்ஸாம்ல கேட்டதில்ல. இருந்தாலும் நான் வெட்டுறேன். எக்ஸ் டூ எக்ஸ் செக்ஷன். கேட்டதில்லன்னா வேல்யூ ஒரு டைம் WTAன்னு கேட்டிருக்காங்க. இந்த அளவு சால்வ் பண்ற மாரி கேட்டதில்லன்னு சொல்றேன். எக்ஸ் டூ எக்ஸ் செக்ஷன். இப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இத எக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு எடுக்கிறேன். என்னோட இந்த இடத்துலேருந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். வெட்டியிருக்குது. இந்த இடத்துல ஏன்னா எங்க வருதுன்னு எனக்கு தெரியல மேக்ஸிமம். அப்ப நானே ரேண்டமா ஒரு இடத்த கட் பண்றேன். மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வர்ற மாரி. அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னா, எக்ஸ் டூ எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க எழுதுறேன்.
மேக்ஸ்னா அந்த x2 xxல வர மாதிரி எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு இப்ப நான் ஒவ்வொரு இதா போட்டு சுத்தி விடுங்க. அப்ப நான் எங்கே டாட்டர் லைன் வரையறேன்னா, இதுக்கு பக்கத்துல வரையறேன். அப்ப இது பார்க்கிறேன். ஆர்பி சுத்தி விடுங்க சார். ஒரு எட்டு தான் பார்க்கணும். சென்டர்ல போட்டுக்கணும். இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து பாருங்க. ஆர்பி சுத்திட்டா என்ன சார் வரும்? இந்த ஆர்பி சுத்திட்டா கிராஸ் பண்ணி எங்கே போகுது? கீழ போதா? மேல போதா? மேல் நோக்கி போகுது. அப்ப என்ன வரும்? பிளஸ் ஆர்பி இன்டு டிஸ்டன்ஸ் என்ன சார் வரும்? இல்லாட்டி இப்படி எடுத்துக்கிட்டுமா? ஒரு நிமிஷம். நான் இங்கிட்டு எடுக்கிறதுனால இதே எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். ஆர்பி இந்த சைடு விட்டுருங்க. எங்கிட்ட எடுக்கிறோமோ அங்கிட்டு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேங்க. இந்த சைடு விட்டுருங்க. ஓகே. இப்ப ஆர்பி இன்டு என்னது? எக்ஸ். எக்ஸ் சார். ஆர்பி இன்டு எக்ஸ். அடுத்து என்ன இருக்கு? டபிள்யூ இருக்கா? டபிள்யூ சுத்தி விடுங்க. டபிள்யூ சுத்திட்டா என்ன வரும்? இந்த கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அப்ப என்ன? மைனஸ் டபிள்யூ இன்டு ஆனா டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? இங்க இதுல இருந்து இதுவரை ஏ, இங்க இருந்து இதுவரை எக்ஸ். அப்ப என்ன வரும் நமக்கு? எக்ஸ். எக்ஸ் பிளஸ் ஏன்னு வரும். சார் புரியுதா இருக்கு? எஸ் சார். ஓகே. சார். இப்ப சால்வ் பண்ணுங்க சார். என்ன வருது? வேல்யூ கரெக்டா வருதுன்னு பாருங்க. இதே கலர் மாத்திறேன். W இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ. இப்ப சால்வ் பண்ணுவோம். அப்ப ஆர்பியோட வேல்யூ என்ன சார்? ஆர்பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா? ஆர்பியோட வேல்யூ என்ன இங்க? W தானே? அப்ப W இன்டு எக்ஸ் மைனஸ் W உள்ளுக்குள்ள பெருக்குங்க. W எக்ஸ் மைனஸ் W உள்ளுக்குள்ள பெருக்குங்க. இந்த மைனஸ் W எக்ஸ் ஓட போனுச்சுன்னா மைனஸ் W எக்ஸ். இது மைனஸ் W ஏ ஓட போனா மைனஸ் W இன்டு ஏ ஈக்குவல் டு இப்போ மைனஸ் W எக்ஸும் பிளஸ் W எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கு? மைனஸ் W இன்டு ஏங்கிறதே இருக்கு. அப்ப இதான் மேக்ஸிமம். மேக்ஸிமம் என்ன வந்திருக்கு நமக்கு? WDA தான் வந்திருக்கு. சார் எப்படி WDA வந்து புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அப்ப இங்க கொடுக்கவா? இங்க கொடுக்குறேன். ஓகே. இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட் கேஸுக்கு ஒரு படம் கொடுக்குறோம். அடுத்து பார்த்துக்கலாம். டயக்ராம் கொடுங்க அப்படியே. இது என்ன ஆயிரும்? இங்கே ரெக்டாங்கிள் வந்துருக்கிறதுனால அப்ப இங்க ட்ரையாங்கிள் வந்துடும். அப்ப இது WDAங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப இங்க அப்ப நான் வெட்டின எக்ஸ் டு எக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு WDAனா த்ரூட் த ஸ்பேன் எனக்கு சேம் தான், கான்ஸ்டன்ட் தான் அதுல. இப்ப இங்கேயும் WDA தான், இங்கேயும் WDA தான். ஏது இந்த ஆர்பி சப்போர்ட் வரையுமே WDA தான் மேக்ஸிமம். ஓகே. அப்ப ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா WDA. இங்க இதுல எங்க எடுத்து பார்த்தாலும் WDA தான் வரும் எண்டு வரை. அப்ப இதுதான் இதோட மேக்ஸிமம். சார் புரியுதா இல்லைண்ணே? பெண்டிங் டயக்ராம் புரியுதா சார்? இது SFT, எஸ் சார். இது BMD. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகே. இப்ப அடுத்த கேஸ் பார்க்க போறோம். இப்ப இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்லயே கொடுப்பாங்க சார். இதே மாதிரி டயக்ராம் வர மாதிரி சிம்பிளி சப்போர்ட்ல கொடுப்பாங்க. அது எப்படி சார் அந்த கேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்ல இப்படி 2 லோடு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க 2 லோடு. சார் என்ன சார் புரியுதா இருக்கேன்? ஓகேவா? எஸ் சார். அப்ப எஸ் இந்த சார். டயக்ராம் என்ன வரும்? இதே மாதிரி தான் இருக்கு. அப்ப சீர்புஸ் டயக்ராம் பாருங்க. அப்ப இங்க டபிள்யூங்கிற லோடு வருதா? இங்க டபிள்யூங்கிற லோடு வருது. அப்ப சப்போர்ட்ல மேல் நோக்கி தான் போகுது. அப்ப இங்க டபிள்யூங்கிற லோடு. அப்ப முடிச்சு. அதே மாதிரி அப்படியே இங்க இருந்து வாங்க. இங்க டபிள்யூங்கிற லோடு போதா? சப்போர்ட்ல மேலே ஏறுது. அப்ப இப்படி. அப்ப இங்க பிளஸ், இங்க மைனஸ்.
இங்க W, இங்க W. இங்க நெகட்டிவ்ல வந்துச்சு நமக்கு டயகிராம் வேல்யூ. இங்க என்ன வரும்னா, சிம்பிளி சப்போர்ட் இங்க வரும் பாசிட்டிவ். அப்ப அதே மாரி தான் MA வரும். இப்படி மேல போய் இப்படி நீங்க கண்டுபிடிச்சாலும் அதே MA தான் வரும். அப்ப இங்க மேக்ஸிமம் என்ன வரும்? W இன்டு ஏங்கிறது வரும். அப்ப பெட்டிபுட் டயகிராம் இப்படி கிடைக்கும். ஆனா ரெப்ரசன்டேட்க்கு மேல வரும். இது பிளஸ்னால. சார் புரியுதா இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? கேட்டா இந்த கேளுங்க டக்குனு. 2 டயகிராம் கம்பேர் பண்ணி பாருங்க. நெறைய பேர் எஸ்எஃப்டி கேட்கும்போது, இது மாரி ஓவர் கேங் பீம்க்கோ, சிம்பிளி சப்போர்ட் பீம்க்கோ இது மாரி 2 லோடு குடுத்து கேட்கும்போது, சிம்பிளி சப்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன்ல இதையும் இருக்கும், இதையும் இருக்கும். எதுக்கு பாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாக்ஸ் கீழே வர்றது ஓவர் கேங்குக்கு. பாக்ஸ் வந்து கீழ வர்றது ரைட் ஹேண்ட்க்கு. அதுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 2 லோடு வரப்போகுது. சார் என்ன சொல்றது புரியுதா? பெண்டிங் மோட் சேம் தான் சார். அது பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஆனா ஷியர் பிளஸ் வந்து 2க்கும் மாறுபடும். எஸ் சார். ஓகே தானே இருக்கேன்? எஸ் சார். ஓகே. ஓகே. அப்ப இது ஒரு கேஸாவோட எழுதிக்கிறீங்க சார் மேல. குடுத்துட்டு போறதுன்னா போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனா எக்ஸாம்ல வந்து ஓவர் கேங் கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட் இதுவரையும் கேட்டதில்ல. இருந்தாலும் ஃபியூச்சர்ல கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இத குடுத்துருக்கேன். பாத்துக்கங்க லைட்டா. இப்ப அடுத்த கேஸ் பாருங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இதே டபுள் ஓவர் கேங்க்ல நம்ப ஒரு யூடிஎல் ஓட ஆக்ட் ஆகுற மாரி பார்க்க போறோம். யூடிஎல் ஓட ஆக்ட் ஆகுற மாரி எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த டயகிராம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து டயகிராம்ஸ் கேட்டுட்டு ஒரு 3 கேஸ் குடுத்திருப்பாங்க. நான் சால்வ் பண்றேன் பார்த்துக்கிடுங்க என்னன்னு. அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாவே எடுத்து எழுதிறலாம். இது டைம் வேஸ்ட் தான். எது தேவையோ அத எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஓவர் கேங்கா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. எப்பயுமே அது A ஓட டிஸ்டன்ஸ் நான் சொல்றேன். இப்ப அடுத்து பாருங்க. கேஸ் நம்பர் 2ன்னு எழுதிக்கிடுங்க. கேஸ் நம்பர் 2. அதாவது டபுள் ஓவர் கேங் பீம் வித் அதேதான் ஈக்குவல் ஓவர் கேங் டிஸ்டன்ஸ். ஆனா த்ரோட் த ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. வித் ஈக்குவல் ஓவர் கேங் with UDL throughout the span. அப்ப டயகிராம் எப்படி சார் வரும் அப்படின்னா, டயகிராம் இப்படி வரும். ரெண்டு பக்கம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விடணும். ஏக்கிற டிஸ்டன்ஸ். ஆனா லோடு வந்து எப்படி அப்படின்னா அப்படி. இது எல்லுங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே. இப்ப பொதுவா தெரியும். இதுல டக்குன்னு ஒரே ஸ்டெப்ல நான் முடிக்கிறேன் உங்களுக்காண்டி. சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல் வந்துச்சுன்னா, இத டோட்டல் லோடு மாத்தணும் சார். இப்படி மாத்துவோம்ல. எவ்வளவு சார் வரும்? எனிஒன் டக்குன்னு சொல்லுங்க. WL சார். WL. இது என்ன செய்வோம்? 2 சப்போர்ட்டுக்கும் இங்கிட்ட 50%, இங்கிட்ட 50%. அதாவது இங்க WL பை 2ன்னு போயிரும். இங்க WL பை 2ன்னு போயிரும். சார் புரியுதா? கரெக்ட்டா சென்டர்ல இருக்கிறதுனால. ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்ப என்ன செஞ்சிருக்கேன்? இங்கிட்ட ஒரு A ஆட் ஆகிருக்கு. இங்கிட்ட ஒரு A ஆட் ஆகிருக்கு. அப்ப W இன்டு Lக்கு பதிலா என்ன ஆயிருங்க? Lக்கு பதிலா என்ன சார் ஆயிரும்? நடுவுல உள்ள Lஓட என்ன செஞ்சிருக்கு? இங்கிட்ட ஒரு A, இங்கிட்ட ஒரு A. அப்ப என்ன வந்துரும்? L பிளஸ் 2A அப்படின்னு இருக்கும். W இன்டு Lக்கு பதிலா W இன்டு L பிளஸ் 2Aன்னு இருக்கும். சார் ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும்? எஸ் சார். இங்கிட்ட ஒரு 50%, இங்கிட்ட ஒரு 50%. அப்ப W இன்டு L பிளஸ் 2A வகுத்தல் 2 W இன்டு L பிளஸ் 2A வகுத்தல் 2. அப்ப RA சீர் பிளஸ் இதா வருது. RB சீர் பிளஸ் இதா வருது. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரே ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. SF கால்குலேஷன்.
அப்ப RA W into L plus 2A வகுத்தல் 2. இதே மாதிரி RB W into L plus 2A வகுத்தல் 2. ஓகே. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெண்டிங் மோடு கண்டுபிடிக்கணும். இப்ப பெண்டிங் மோடு கண்டுபிடிக்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இது கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி இப்ப நான் எப்படி இதை சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு செக்ஷனை வெட்டுறோம். வெட்டிட்டு அதுல தான் மேக்ஸிமம் வர மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கிறோங்களேன். இப்ப என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல வெட்டுறேன். சென்டர்ல கரெக்டா L/2 டிஸ்டன்ஸ் இங்க வெட்டுறோம்னு வச்சுக்கிறேங்க. அதாவது இங்கேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா L/2 டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் வெட்டியிருக்கு. அப்ப இங்க RA இங்க RB. ஓகே. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கத்துல இருந்து பார்ப்போம். சார் இப்ப சொல்லுங்க. இந்த ஒரு பக்கத்துல இருந்து பார்ப்போம். இப்ப என்ன சார் வரும்? இப்ப இது பக்கத்துல ஒரு கோடை போட்டுட்டுமா? தெரியுதா உங்களுக்கு? பக்கத்துல ஒரு டாட்டா லைன் வச்சுடுங்க. இப்ப RS தீட்டா எப்படி இருக்கும்? கீழ இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பெண்டிங் மோட் கால்குலேஷன். அதாவது M max. ஓகே. கேட்டது இல்ல. இருந்தாலும் பார்த்துட்டுருங்க சார். M max. அதாவது RA சுத்திட்டோம். RA இன்டு என்ன டிஸ்டன்ஸ்? L/2 டிஸ்டன்ஸ் தானே? ஓகே. அதுக்கடுத்து மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் இது UDL இருக்கு. சப்போஸ் உங்களுக்காக சொல்றேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் நமக்கு தெரியுமில்ல. L plus 2A வகுத்தல் 2ங்கிறத போட்டுக்கலாம் அப்புறம். இப்ப இது வந்து இதுக்கு சென்டர் எடுத்து தானே சார் வரும்? எக்ஸ்ன்னு வச்சோம்னா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன வரும்? W into X வச்சுக்கிறோம். அப்புறம் அதுல பாதி X/2ன்னு மாறும். சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. அப்ப இந்த சைடு பார்க்கும்போது L plus A வகுத்தல் 2ன்னு வரும். X/2ன்னு வரும்போது. அதே மாதிரி தான் இந்த சைடுலயும் வரும். அப்ப 2ஆல இது பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும்? L plus 2A/2ங்கிறது வரும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா, அப்ப இதை சுத்தி விட்டோம்னா மேல உள்ள லோட சுத்திட்டோம் அப்படின்னா இந்த கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி தான் போகும். மைனஸ். அப்ப W L plus 2A அதாவது என்னன்னா இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும் அப்படின்னா W into X into X/2. இப்ப பிளஸ் RAங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளஸ் RAயோட வேல்யூ என்ன? மேல கண்டுபிடிச்சுமே. W into L plus 2A வகுத்தல் 2 into L/2 இருக்கு. மைனஸ் W. அது எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன சார் நமக்கு? எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன? ரெண்டு பக்கம் உள்ள சேர்த்துக்கிறங்க. L plus 2A வகுத்தல் 2 into X/2. எக்ஸ்டென்ஷன்ஸ் L plus 2A வகுத்தல் 2 X/2ன்னு போட்டிருக்கு. அப்ப இன்னொரு வகுத்தல் 2. சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? புரியலனாலோட விட்டுருங்க சார். ஃபைனல் ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கவனிங்க. நானா வந்து எப்பயும் போல தான் நான் பண்ணியிருக்கேன் நான். சார் ஓகே தானே? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இதோட உங்களுக்கு டயகிராம் மூலமா சொல்லிடலாம். இது என்ன பெரிய ஈக்குவேஷன். இது இவ்வளவு பெரிய ஈக்குவேஷன் கேட்கவே மாட்டாங்க உங்களுக்கு. ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இது என்ன வேணா சுருக்கி காமிக்க பாருங்க. W into L plus 2A வகுத்தல் ஈரட்டா 4 ஆயிரும். இந்த பெருக்கல்ல ஒரு எல்லு மேல இருக்கும். இங்க W into இங்க ஒரு L plus 2A இங்க ஒரு L plus 2A. அப்ப ஸ்கொயர்னு ஆயிரும். இங்க 2 இங்க 4 இருக்கு. அப்ப 4 2 8ன்னு வரும். ஓகே. அப்ப இதுதான் இதோட M max.
இதுக்கு மேல சுருக்க முடியாது. அப்படி சுருக்கி எழுதுனாலும், இங்க எல்ல உள்ளுக்குள்ள பெருக்கிற மாரி தான் இருக்கும்னா, அத எல்ல நீங்க வெளிய வச்சுக்கோங்க பொதுவா. அப்ப எம்ஏஎக்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஆப்ஷன்லாம் குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அப்ப வேற எப்படி சார் உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரீ ஹேண்ட் மூவ்மெண்ட் வேணா அதுக்கு குடுக்க வாய்ப்பு இல்ல உங்களுக்கு சென்டர்லயுமே. ஓகே. அவ்வளவுதான் சார். இப்ப உங்களுக்கு இத மொத்தமா நீங்க சுருக்குனீங்க அப்படின்னா, இத சுருக்குனீங்கன்னு சொல்றேன். இதுக்கு நீங்க பெண்டிங் மோட் டயகிராம் வரைஞ்சீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு மாரியும் அசைன் பண்ணி பெண்டிங் மோட் குடுக்குறோம் ஹாக்கிங். சாரி நம்மளுடைய ஓவர் கேங்க்கு. ஏன்னா சாகிங்லயும் பெண்டிங் மோட் எடுக்கலாம். ஹாக்கிங்லயும் பெண்டிங் மோட் எடுக்கலாம். அப்ப நீங்க அ எப்படி பெண்டிங் மோட் எடுக்கிறீங்கங்கிறது ஒவ்வொரு ரூல் கண்டிஷன் குடுத்து தான் பார்க்கணும். நான் திரும்பவும் சொல்றேன். ஓவர் கேங் கேஸ்ங்கிறது இப்ப சிம்ப்ளி சப்போர்ட்ல நம்ம சென்டர் பாயிண்ட் லோட் குடுத்தோம். அப்ப சாகிங் பெண்டிங் மோட் வந்துச்சு. சென்டர் பாயிண்ட் லோட் குடுக்கும்போது பெண்டிங் மோட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ட்ரையாங்கிளா வந்துச்சு. WLP4ங்கிறது கிடைச்சுச்சு. அதே யூனியன்ல வரும்போது 2 டிகிரி பேரபோலாவா கிடைச்சுச்சு. WL/8 அப்ப இன்னும் பிரிடிக்ட் பண்ணிறலாம். ஒரே லோட் கண்டிஷன வச்சு. ஆனா ஓவர் கேங்ங்கிறது 2 பக்கம் ஃப்ரீயா ஓவர் கேங் ஆயிருக்கிறதுனால, நீங்க அது பெ பாயிண்ட் லோட் குடுத்தத விட பிக்ஸ்டா இதான் மொமெண்ட்னு கண்டுபிடிச்சிரலாம். ஆனா யூடிஎல் வரும்பொழுது, நீங்க எப்படின்னா லோட் ஆக்ட் ஆகும்னு நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி பெண்டிங் மோட் டயகிராமே 3 டயகிராமா கிடைக்கும். சார் நான் என்ன சொல்றேங்கிறது ஓரளவுக்கு புரியுதா? புரியுதா நான் சொல்றேன்னு? ஏன்னா, எஸ். அது 2 பக்கம் ஓவர் கேங் ஆயிருக்கிறதுனால, அந்த ஓவர் கேங் ஆயிருக்கிறதுல ஃபுல்லாவே த்ரூஅவுட் தி ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆகுறதுனால. இப்ப ஓவர் கேங் 2 பக்கம் ஆயிருக்கிறதுல யூடிஎல் ஆக்ட் ஆகவே ஆகல. எனக்கு சென்டர்ல வந்து ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரே டயகிராம்ல கொண்டு வந்துரலாம் ஆன்சர். ஆனா உங்களுக்கு கேஸ் அப்படி இருக்காது. யூடிஎல்ன்னு வந்துட்டாவே த்ரூஅவுட் தி ஸ்பான் அப்படின்னு தான் குடுத்திருப்பாங்க. அந்த டோட்டல் பீம் தான் குடுத்திருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சாகிங்கும் கன்சிடர் பண்ணி வரையலாம். ஹாகிங்கும் கன்சிடர் பண்ணி வரையலாம். இல்ல 2யும் மெர்ஜ் பண்ணி டோட்டல் பெண்டிங் மோட்டும் வரையலாம். இப்ப நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது எப்படி சார் கேட்பாங்க? பொதுவா இப்படி இருக்கு புக்ல. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, பெண்டிங் மோட் டயகிராம்ல இப்ப நான் வரைவேன். அந்த டயகிராம்ல எந்த டயகிராம் வேணும்னாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு தான் இருக்கும் ஆப்ஷன்ல. ஆனா மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ல எந்த டயகிராம் இருந்திருக்குங்கிறதே நான் சொல்லிருவேன் இந்த இடத்துல. அப்ப எது கேட்கறாங்களோ, அப்ப அந்த டயகிராம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா, அதான் டிக் பண்ற மாரி இருக்கணும். சார் நான் இப்ப என்ன வார்த்தை சொன்னேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப பெண்டிமோட் டயகிராம் உங்களுக்கு நான் குடுப்பேன். நெறைய குடுப்பேன். ஆனா, அந்த கேஸ் கண்டிஷன் எப்படி இருந்தா எப்படி வரும்? அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா போய் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ல கேட்கலாம். இருந்தாலும் நான் கேஸ் கண்டிஷன் குடுத்து பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்னு குடுக்குறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பொதுவா பெண்டிங் மோட் டயகிராம் ஒரு ஓவர்ஹேங் பீம்க்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அந்த அந்த கேஸ் கண்டிஷன் இல்லாம எடுத்தோனே ஒரு ஒரு ஜெனரலா ஓவர்வியூல ஒரு ஓவர்ஹேங்ல த்ரூ அவுட் தி ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும்? அப்ப யூடிஎல் லோடு வருது. அப்ப வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஷியர் போர்ஸ் வந்து எப்படி வரும்? இன்க்ளைன்டா வரும். பெண்டிங் மோட் எப்படி வரும்? பேரபோலா வரும். அப்படின்னு எடுத்து வரைவாங்க தெரியுமா? அந்த டயகிராம் தான் குடுத்திருக்காங்க குடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா, உங்க இஎஸ்சி மாரியான கொஞ்சம் கேட், இஎஸ்சி மாரி எக்ஸாம்னா, உள்ளதுக்குள்ள இப்படியும் லோடு வரலாம். இப்படியும் அஸ்யூம் பண்ணி 3 கேஸா குடுத்திருப்பாங்க. அப்ப அது மாரி உள்ளதே உங்களுக்கு டயகிராமா குடுத்துர்றேன். ஜஸ்ட் வந்து பாத்துக்கிடுங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக்கா எஸ் எப்படி சார். வரும் அப்படிங்கிறத குடுத்துர்றேன். இப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் கேங்ல ரொம்ப கவனமா கண்டுபிடிக்கணும். பாக்கணும். இப்ப மேல குடுத்திருக்கக்கூடிய 2 பாயிண்டோட எண்ட்ல ஆக்ட் ஆகுற மாரி உள்ளதுல எஸ்எம்டிக்கான டயகிராம் கேட்டிருக்காங்க. பெண்டிங் மோடுக்கான டயகிராம் கேட்டிருக்காங்க. இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப குடுக்குறதுல என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, யூடிஎல்ல சியர் டயகிராம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பெண்டிங் மோடுக்கு காமன் டயகிராம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இருந்தாலும் அடிஷனலா குடுக்குறதுல லைட்டா பாத்துக்கிடுங்க அவ்வளவுதான். அப்ப உங்க லோடு கண்டிஷன் உங்களுக்கு குடுத்தாச்சு. இந்த ஓவர்ஹேங் கேஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது. ஓகே. ஃபர்ஸ்ட் காமனா இருக்கக்கூடிய டயகிராம் வரைஞ்சிருவோம். ஓகே. இப்ப ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் அத அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது எப்படி சார் லோட் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறதுன்னா? டிஸ்டன்ஸ் வச்சு இப்ப நான் சொல்லுவேன். அதுல உங்களுக்கு புரிஞ்சிரும். நடத்தி முடியும்போது உங்களுக்கு புரியல அப்டின்னா கேளுங்க என்ட்ட.
இப்ப இதுல வந்து சென்டருக்கு குடுத்துக்கலாமா? சென்டர்ல தான் வெட்டணும். அப்ப சென்டர்லயும் குடுத்துருவோம். சரி. ஓகே. சீர்பு சேகரம் வரையறேன். இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான விஷயத்த வச்சு சொல்லுங்க. சீர்பு சேகரம் எப்படி சார் வரும் உங்களுக்கு? வந்திருக்கக்கூடிய லோட் டயகிராம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. கண்டிப்பா சீர்பு சேகரம் என்ன ஷேப்ல கிடைக்கும்? நீங்க பேசிக்கான விஷயத்த சொல்லுங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ட்ரையாங்கிள் ஷேப்ல சார். இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்ல தானே வரும். சார் புரியுதா? எஸ் சார். ஓகே. அப்ப உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். இங்க சப்போர்ட்ல மேல ஏறுது. அப்ப இப்படி. அதுக்கடுத்து நடுவுல ஃபுல்லாவே யூடிஎல். அதே மாரி தான் இங்கே. இங்க என்ன இருக்கு? இங்க சப்போர்ட்ல மேல ஏறுதா? அப்ப உங்களுக்கு இப்படி வந்துட்டு கரெக்ட்டா குடுங்க. ஓகே. அதே மாரி கீழ கரெக்ட்டா குடுங்க. 2 பக்கம் வர மாரி கரெக்ட்டா. ஓகே. வருது. இப்ப நடுவுல எப்படி சார் ஆக்ட் ஆகுது? சார் இப்ப 2 பக்கம் வரைஞ்சுட்டேன். நடுவுல எப்படி ஆக்ட் ஆகுது? இந்த ஆர்இஆர்பி கரையில. எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட சிம்பிள் சப்போர்ட் பீம் மாரி இருக்கா? சிம்பிள் சப்போர்ட் பீம் வித் யூடிஎல் மாரி இருக்கா? நடுவுல ஒத்தே எடுங்க. அந்த எல் ஸ்பேனுக்குள்ள ஒத்தே எடுங்க. சார் புரியுதா? சார். அப்ப உங்களுக்கு Yes, sir. சிம்பிள் சப்போர்ட்ல யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது என்ன டயகிராம் வந்துச்சு எஸ்எஃப்டிக்கு? ட்ரையாங்கிள் தான வந்துச்சு இன்க்ளைன்டா? எல் சார். இப்படி தான் சார் வந்திருக்கும் உங்களுக்கு இங்க டயகிராம். ஞாபகம் இருக்கா? ஓகே. எஸ் சார். ஓகே. இப்படி வரைஞ்சது. அப்ப இது காமனா உள்ளது. அப்ப இது எஸ்எஃப்டி டயகிராம். இது லோ டயகிராம். அப்ப ரெஃபரன்ஸ்க்குள்ள கீழ உள்ளது மைனஸ், பிளஸ். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார் இந்த படம். எத்தனை பேருக்கு புரியுது எஸ்எஃப்டி? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அத மூவ் பண்றேன். இது ஒரு கேஸ் ஒருத்தன். புரியுதா அது? சார். ஓகே. இப்ப அடுத்து பெண்டிங் ஒன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சா பெட்டரா இருக்கும். ஓகே. பெண்டிங் ஒன் எப்படி வரையலாம் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. இது என்ன ஆர்டர் பேராபோலால கிடைக்க போகுது? செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா? எஸ்எஃப்டி வந்து உங்களுக்கு 1 டிகிரில கிடைச்சிருக்கு. அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன ஆர்டர்? செகண்ட் ஆர்டர் சார். செகண்ட் ஆர்டர். அப்ப உங்களுக்கு சப்போர்ட் எங்க இருக்கு? சிம்பிள் சப்போர்ட்ல இங்க இருக்கு. அப்ப ஓர்க் அங்க இருக்கு. அப்ப லோடுக்கு மொமெண்ட் எப்படி வளையும் அப்படின்னா, சார் இது காமனா இருக்கக்கூடியது எக்ஸாம்ல கேட்டது. காமனா உள்ளது. அப்ப பேராபோலாவுல இப்படி வளையும். பேராபோலா இது. இப்படி. அதே மாரி இங்கிட்டு இங்க. சார் இப்ப நீங்க வரைஞ்சிருக்கிறது ஏன் சார் இப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு சொன்னேனே, நம்ப எப்பயுமே நம்பட்ட தான் ஆன்சர் கையில இருக்கு. நம்ம படிச்ச விஷயத்துலேருந்து தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். அத கொஞ்சம் யூஸ் பண்ணா போதும். இந்த படம் வந்து எப்படி சார் இருக்கு? இந்த படம் வந்து எப்படி இருக்கு? இது பார்க்கறதுக்கு என்ன வடிவத்துல இருக்கு? ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் இருக்கு, ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கு. எனிஒன்? என்ன ஷேப்ல இருக்கு? சார் என்ன ஷேப்னா என்ன பீம் ஷேப்ல இருக்குன்னு கேட்கிறேன் உங்கட்ட. ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கு, ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கு. ஆ? கேன்டிலிவர் சார். கேன்டிலிவர் மாரி இருக்கு. கேன்டிலிவருக்கு யூடிஎல் ஆக்ட் ஆனுச்சுன்னா பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்? இத நீங்க அங்க எப்படி பார்த்திருப்பீங்க? இப்படி தானே பார்த்திருப்பீங்க. யூடிஎல் ஆக்ட்னா பெண்டிங் மோட் டயகிராம் எப்படி வரும்? எப்படி வரைஞ்சிருப்பீங்க? இப்படி தானே பேராபோலா. வரைஞ்சிருப்பீங்க. என்ன சார் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. அப்ப இந்த படத்த எப்படி குடுத்துருக்காங்க? கொஞ்சம் மாத்தி இங்கிட்டு குடுத்துருக்காங்க. அப்ப டயகிராம் எப்படி வரும்? இப்படி தானே வரும் உங்களுக்கு பெண்டிங் மோட். என்ன சார் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அப்ப இங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்? இங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்? அப்ப இங்க இது ஒரு கேன்டிலிவர் மாரி இந்த சைடு ஆக்ட் ஆகுது. இப்ப இந்த டயகிராம் எப்படி வந்திருக்கு புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப நடுவுல எப்படி ஆக்ட் ஆகுது? இந்த எல் ஸ்பேன்ல. அத சொல்லுங்க. எல் ஸ்பேன்ல சிம்பிள் சப்போர்ட் மாரி ஆக்ட் ஆகுதா? சார் நடுவுல. எஸ் சார். அப்ப அது பேராபோலா மாரி ஆக்ட் ஆகும். ஆனா, இங்க டப்புனு பேராபோலா எடுத்து நான் போட்டுற கூடாது. இப்ப இதுலேருந்து தான் படத்த டெவலப் பண்ணணும். அப்ப இதுலேருந்து பேராபோலா டெவலப் ஆகும். ஏன்னா சப்போர்ட் இருக்குல்ல. அப்ப இதுலேருந்து பேராபோலா இப்படி டெவலப் ஆகும். பேராபோலா தான் வரப்போகுது. ஆனா இதுலேருந்து டெவலப் ஆகி இங்க தொட்டுட்டு அப்படியே இங்க. அதே மாரி பேராபோலா. இப்படி வரும். எத்தனை பேருக்கு இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது புரியுது? சார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த டயகிராம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது சார். ஓகே. ஓகே சார். அப்ப இங்க மைனஸ், இங்க மைனஸ்,
இங்க பிளஸ். அப்ப இது பெண்டிங் மோட் டயக்ராம். இப்போ ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். எக்ஸாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அங்க அதுக்கான மீனிங் என்ன சொன்னேன்? சியர் போஸ்ட் டயக்ராம் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கு அல்லது ஜீரோன்னு ஒரு இடத்துல வந்து சியர் ஆயிருக்கு. அதான் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர்னு சொன்னேன். ஆனா இதுவரை டிட்டர்மினன்ட் செக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் மூவ்மெண்ட் ரெஃபரன்ஸ் லைனை கிராஸ் பண்ணி போயிருக்காது. கேண்டிலிவர்ல 5 கேஸ் பார்த்தோம். சிம்பிளி சப்போர்ட்ல 8 கேஸ் பார்த்தோம். எங்கேயுமே அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்காது. சார் நான் என்ன சொல்றேன் புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? எஸ் சார். அப்ப இப்ப இங்க என்ன சார் ஆயிருக்கு? சார் இங்க என்னங்க ஆயிருக்குன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் ஒரு இடத்துல ஜீரோ ஆயிருக்கு டயக்ராம்ல. அப்ப பெண்டிங் மூவ்மெண்ட் ஒரு இடத்துல ஜீரோ ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அது வந்து ஜீரோ பெண்டிங் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதாவது பெண்டிங் மூவ்மெண்ட் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன சார் அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிஓசி, அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். பிஓசி என்னன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் தன்னுடைய சைனை எங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோ அதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பெண்டிங் மூவ்மெண்ட் எங்க ஜீரோ ஆயிருக்கோ அதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. சார் எல்லாரும் புரியுதா? எஸ் சார். ஓகே. எஸ் உங்களுக்கு சார். ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறீங்க. அப்ப டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் எது? சொல்லுங்க. ஓவர்ஹேங்கிங் பீம் சார். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் வந்து கேண்டிலிவர்ல எந்த கேஸுக்கும் வராது. சிம்பிளி சப்போர்ட்ல எந்த கேஸ் லோ டைப் கேஸுக்கும் வராது. ஓவர் கேங் பீமுக்கு வரும். அப்ப அங்க எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் வருது? எனிஒன்? எத்தனை சார் வருது இங்க? பியூடி லாக்ட் ஆகும்போது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ்னா பெண்டிங் மூவ்மெண்ட் டயக்ராம்ல ஜீரோ மூவ்மெண்ட் வருதுன்னு சொல்றேன். இங்க எத்தனை இடத்துல ஜீரோ வருது மூவ்மெண்ட்? இந்த இடத்துல ஜீரோ வருது, இந்த இடத்துல ஜீரோ வருது. அப்ப எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸ் இருக்கீங்க? பிஓசி 2 இருக்கு. சார் ஓகேவா? புரியுதா நல்லா இருக்கேன்? அப்ப பிஓசிங்கிறது பெண்டிங் மூவ்மெண்ட் சேஞ்ச் இன் சைன். நான் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு கான்செப்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் போடும்போது எக்ஸாம்ல உட்காரும்போது ஈஸியா இருக்கும். நீங்க தனியா எங்கேயும் போய் உட்காந்து படிக்க வேண்டியது. அங்கங்கே எந்தெந்த புது விஷயம் வருதோ அங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது யூஸ் ஆகுமோ அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நீங்க உழைக்கணும். திரும்பவும் சொல்றேன். போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகணும்னா அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் இல்ல. இது உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஏன்னா எத்தனை லட்சம் பேர் போட்டிடுறாங்க. அதுவும் நீங்க மத்த நான் டெக்னிக்கல்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுக்குன்னா போனீங்கன்னா ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் உங்க கூட வருவாங்க. அதே பல லட்சம் வருவாங்க. குரூப் 4 அப்ளை பண்ணவங்க 24 லட்சம் 21 லட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்களே குரூப் 2னா. அப்ப அதுல அவ்வளவு இது வருது. நான் சிவில்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு 40,000 50,000 தான் எழுதுவாங்க. அது நல்லா வடிகட்டிக்கிட்டே வரலாம் நம்ம. பாதி பேர் என்ன செஞ்சிருப்பாங்க படிக்காம வந்து எழுதுறவங்க தான். சிவில் படிச்சுட்டு சைட்ல ஒர்க் பண்ணுவாங்க. சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. வந்து எழுதிட்டு போவாங்க. கரெக்டான ப்ரிப்பரேஷனே இருக்காது. நம்ம எப்படி வடிகட்டினாலும் ஒரு 10,000 பேர் தான் போட்டியா இருப்பாங்க. இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு நல்லா தரவா இருக்கவங்க. அது கரண்ட்ல இருக்கவங்க தான் உங்களுக்கு போட்டியா இருப்பாங்க. அது இதுல இருக்கவங்க. கரண்ட்ல வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்களோட விட்டுருவாங்க. அப்ப எக்ஸாம் போல பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் விட்டுருவாங்க. அப்போ ஒரு 10,000 பேர் பல லட்சம் பேர் 24 லட்சம் பேரோட போட்டி போடுறது கஷ்டமா? 10,000 12,000 பேரோட போட்டி போடுறது கஷ்டமா? உங்களுக்கே தெரியும். போஸ்டிங் இது வந்து அதிகம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா வருஷம் வருஷம் மொத்த போக ஜேடியூ எவ்வளவு வருது, ஏஇ எவ்வளவு வருது, மத்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. இல்ல ஜெனரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி எவ்வளவு வருதுன்னு பாருங்க எல்லாத்தையும். இப்ப நீங்க தான் எடுத்துக்கணும். இப்ப போட்டியும் கம்மி, கொஞ்சம் உழைப்பு அதிகம் போட்டா போதும். அப்ப இங்க ஜேடியூ எக்ஸாமுக்கோ, ஏஇ எக்ஸாமுக்கோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கான்செப்ட்ல ட்ரை பண்ணி நடத்துறேன். அது புரியலாட்டி கூட இங்க போஸ்டிங் வாங்க முடியாதா சார் அப்படின்னா நீங்க போஸ்டிங் வாங்கலாம். மனப்பாடம் வந்து பண்ணாவே போதும் உங்களுக்கு. அங்க போஸ்டிங் வாங்கிக்கலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அங்க வந்து கேட்க போறதில்ல. இதே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா கேட்க போறதில்ல. சார் ஓகேவா? எஸ் சார். ஓகே. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்ப இது ஒண்ணு. இது ஜெனரலா உள்ளது. இப்ப உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். ஒருவேளை கேட்கிறாங்க. இந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய இதோட பெண்டிங் மூவ்மெண்ட் இது வந்து பார்த்தோன்னே புரியுற மாதிரி கான்செப்ட்ல சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பண்ணா பெருசா போயிட்டு இருக்கும். இதோட மேக்ஸிமம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதோட மேக்ஸிமம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதோட மேக்ஸிமம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே. இப்ப நம்ம பார்த்த சிம்பிளி சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். சிம்பிளி சப்போர்ட்டுக்கு யூடி லாக்ட் ஆனா மேக்ஸிமம் எவ்வளவு சார் இருந்துச்சு? டக்குன்னு சொல்லுங்க. W/8 சார். ஓகே. W L² by 8ன்னு சொன்னீங்க. சூப்பர்.
இதே இப்ப நடுவுல எல் ஸ்பேன்ல இருக்க சிம்பிளி சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. இப்ப ஏ ஸ்பேன்ல இருக்கக்கூடியது எப்படி சார் ஆக்ட் ஆகுது? சிம்பிளி சப்போர்ட்டா கேன்டிலிவரா? கேன்டிலீவர் சார். அப்ப அதுக்கு மொமெண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? WL2 2D ஆக்ட் ஆகுது. 2D கண்டுபிடிச்சோம். சார் ஓகேவா? எஸ் சார். ஓகே. சின்ன கரெக்ஷன். இங்க கீழ எல் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா கேன்டிலிவர் ஆக்ட் ஆகுதா? ஏ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? அத போ சார். ஏ டிஸ்டன்ஸ். அப்ப இங்க எல்ல தூக்கிட்டு இதுக்கு பதிலா என்ன போடணும் இந்த இடத்துல? A2/2 ன்னு போடலாமா? எஸ் சார். ஓகே. இப்ப சொல்லுங்க. இங்க மேக்ஸிமமோட வேல்யூ என்ன வரும்? இந்த கேன்டிலிவருக்கு இந்த இடத்துல மேக்ஸிமமோட வேல்யூ என்ன வரும்? W சொல்லுங்க. A²/2. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரியுதா அனாலிசிஸ் என்ன பண்ணிருக்கேன்னு? சார் ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். அப்ப இங்க வாங்க. இதோட மேக்ஸிமம் என்ன வரும்? இந்த கேன்டிலிவருக்கு இந்த கேன்டிலிவர் போர்ஷனுக்கு W A²/2. A²/2. நீங்க எதுவுமே போய் ட்ரை பண்ண வேண்டியதில்ல பக்கம் பக்கமா. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி அப்படிதான் போட்டி தேர்வுல குடுப்பாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல அவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்களா? நீ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஜேடி எக்ஸாம், ஏஐ எக்ஸாம் எடுத்து பாருங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சார் இவ்வளவு ப்ராப்ளத்தை கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது சார்னுங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியும், எடுத்தவங்களுக்கும் தெரியும் கால்குலேட்டர் இல்லாம போட முடியாதுன்னு. அவங்க இப்படி நீங்க படிச்சதை எப்படி யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல அப்படிங்கறத யோசிச்சு தான் கேட்டிருக்காங்க. அது முனிசிபாலிட்டியில கேட்ட எல்லா ப்ராப்ளம் கொஸ்டினுமே நான் பார்த்துட்டேன். எல்லா ப்ராப்ளம் கொஸ்டினுமே ஈஸியா கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம ஆப்ஷன் வச்சு ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க தான். நீங்க திருப்பி வேணா ஒரு டைம் உட்கார்ந்து எடுத்து பாருங்க எல்லாமே. அப்ப அதுதான் யோசிப்பாங்க. நீங்க எல்லாம் பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது. அப்ப கேட்க மாட்டாங்க. அவங்க இங்க படிச்சிருக்க கான்செப்ட எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் கேட்பாங்க. இப்ப இதுக்கு WS²/2ங்கிறது நீங்க டெரைவ் பண்ணீங்கன்னா பக்கம் கணக்குல டெரைவ் பண்ணணும். ஆனா இது சிம்பிளா முடிஞ்சிருச்சா? சரி ஓகே. இப்ப இன்னொரு எஸ் சார். விஷயம் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு டோட்டலா நல்லா கவனிங்க. டோட்டலா இங்கேந்து இவ்வளவு தூரம் எடுக்கிறோம். எவ்வளவு சார் வந்திருக்கும்? சிம்பிளி சப்போர்ட்ல பார்க்கும்போது யூடிஎலுக்கு டோட்டலா மொத்தமா எடுக்கும்போது W L²/8. 8 ஓகே. ஆனா இங்க என்ன பார்க்கணும்? டோட்டலா பார்க்கணுமா? இந்த பகுதியத்தையும் பார்த்தா போதுமா? இந்த பகுதியத்தையும் பார்த்தா போதுமா நமக்கு? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? டோட்டலா பார்க்கணுமா? அந்த பகுதியத்தையும் பார்த்தா போதுமா? மேல இருக்குது. மேல இருக்கிறதையும் பார்த்தா போதும். அப்ப டோட்டலா எனக்கு WL²/8னா அதுல கீழ இருக்கக்கூடிய பொசிஷன் இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? WS²/2 கண்டுபிடிச்சோமா? சார் புரியுதா? மேல உள்ளது வேணும்னா எஸ் சார். டோட்டலா இருக்கக்கூடிய WL²/8ல இருந்து கீழ இருக்கக்கூடிய WS²/2 கிடைச்சா இந்த மொமெண்ட் கிடைச்சிருமா மேக்ஸிமம்? சார் ஓகேவா? எஸ் சார். அதான் இப்ப பண்ண போறோம். அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு இதுக்கு. இப்ப கான்செப்ட் படி யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே. அப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா WL²/8 மைனஸ் WS²/2 அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சு சார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் டவுட் இருக்கு? டக்குன்னு கேளுங்க. புரியுது ஓகே. சார். ஓகே. இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கிறங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இத 2 கேட்டகரியா பிரிக்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கறது இவ்வளவுதான். சார் அடிஷனலா உள்ளத குடுக்கவா வேணாமா? அந்த கேட் ஸ்டாண்டர்ட்ல உள்ளதெல்லாம் குடுக்கவா வேணாமா? நீங்க சொன்னீங்கன்னா குடுக்குறேன், இல்லாட்டி இதுலயே கூட விட்டுறேன். நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இவ்வளவுதான் கேட்பாங்க. நீங்க டிஆர்பி எடுத்துக்கிட்டா இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. கொடுங்க. ஓகே. குடுக்குறேன். ஆனா அது வேஸ்ட் தான். கேட் கேட் அளவுக்கு தான். ஓகேவா? ஓகே. இப்ப ஓகே. பாருங்க அப்படியே. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. இதுக்குள்ள 2 டயக்ராம் வந்துரும். ஓகே வந்துரும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா இப்ப கீழ இருக்கிறதுல நல்லா கவனிங்க. கீழ இருக்கிறதுல கேஸ் நம்பர் 1 இந்த சைடு இருக்கிறது கேஸ் நம்பர் 1 டயக்ராம் கொடுத்துட்டு தேவைப்படுறேன். என்னன்னா இந்த போர்ஷன் ஒருத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. வந்திருக்குல்ல கீழே இருக்கக்கூடிய மேல உள்ள டயக்ராம் மொத்த டயக்ராம் டோட்டல் டயக்ராம்ல அதுல
அவ்வளவுதான். வேல்யூனா உங்களுக்கு ஒரே வெளி தான். என்ன சார் வெளிய வரும் இங்க? இந்த வெளி என்ன வரும்? மேக்ஸிமம். இந்த இடத்துல. W A square by 2. இங்க W A square by 2. இங்க என்ன வரும்? இந்த வெளி மாறாது. என்ன குடுத்திருப்போம் இங்க? WL square by 8 minus WA square by 2. ஃபர்ஸ்ட் டயகிராம் வரைஞ்சிடுறேன். அதுக்கு அடுத்து வரேன். இது என்ன உங்களுக்குன்னா ஹாக்கிங் பெண்டிங் மோமெண்ட். பெண்டிங் மோமெண்ட். அடுத்து கேஸ் நம்பர் 2. இங்க டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஓகே. டயகிராம் போட்டுரும். எப்படி வரும் அப்படின்னா அப்படியே ஆனா மேக்ஸிமம் இந்த 0 ஆயிரும். ரெஃபரன்ஸ் லைனை தொட்டு மேக்ஸிமம். இந்த இடத்துல கரெக்டா தொட்டுட்டு கீழே இறங்கணும் கரெக்டா. இப்போ இங்க எப்படி? இப்போ இங்க 0. இங்க எப்பயும் போல WS by 2 WS by 2. இப்போ இது ஹாகிங் தான். பெண்டிங் மோமெண்ட். இங்க இப்போ இது என்ன சார் பெண்டிங் மோமெண்ட் அப்படின்னா இது சாகிங் பெண்டிங் மோமெண்ட். இப்போ எனக்கு சொல்லணும் ஏன் சாகிங் பெண்டிங் மோமெண்ட்? ம் எனிஒன் ப்ளஸ் வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு. ஏன் சாகிங் பெண்டிங் மோமெண்ட் எழுதுறேன்? ம் சொல்லுங்க சார். இங்க எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான்? மேக்ஸிமம் சென்டரை தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் லோடு எங்க அதிகமா வருதோ அந்த இடத்துல தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப சென்டர்ல என்ன ஆக்ட் ஆகுது? பிளஸ் வருதா மைனஸ் வருதா பெண்டிங் மோமெண்ட்? டக்குன்னு சொல்லுங்க. ப்ளஸ் சார். பிளஸ். அப்ப அதுதான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். எல்லாருக்கும் புரியுதான்னு என்ன சொல்றேனே? அப்ப இது சாக்கிங் பெண்டிங் மோமெண்ட். ஹாக்கிங் பெண்டிங் மோட்ல 2 கேஸ் கொடுத்துருக்கேன்.